வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். மே மாத ராசி பலனை பார்க்க போகிறோம். இந்த வீடியோட எண்டில் டீட்டெயிலாக சர்வீசஸை பற்றியும் இன்னும் இதோடைய ராசி பலனை புரிஞ்சிக்கிற கிளாரிட்டியோடு சொல்கிறேன். ராசி லக்னம் காம்போ கேட்டு தான் நிறைய பண்ணியிருக்கேன். ஸோ என்னென்ன சர்வீஸ் ஆட் பண்ணுறதும் அப்டேட் பண்ணுறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் நிறைய கிளாரிட்டி அதில் கொடுக்குறேன். மே மாத ராசி பலனை டீட்டெயிலாக பார்ப்போம். www.lifehoroscope.in இந்த வெப்சைட் மட்டும் தான் நம்மளோடது. அது என்னென்ன சர்வீஸ் வேணுமோ யூஸ் பண்ணிங்க. மே மாத ராசி பலனை பொறுத்த வரைக்கும் மேஷ ராசி. இப்போ முதல்ல இந்த மேஷ ராசியை நம்ம எப்படி அதை அனலைஸ் பண்ணி பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஏதாவது டிரான்சிஷன்லாம் ஃபேவராக இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் ஜூனை நெருங்க போகிறீங்க. மேலே உங்களுக்கு இந்த குரு பேச்சுக்காக எல்லாம் ப்ரிப்பரேஷன் நடக்கும். செவ்வாய் தான் மெயின் ரோல் ப்ளே பண்ணும். ஏன்னா சனி 12th ஹவுஸில் இருக்குது, செவ்வாயும் 12th ஹவுஸில் இருந்தது. ஆனால் 11th ஆஃப் மே 11ஆம் தேதி மே மாதம் கரெக்டாக செவ்வாய் மேஷத்தில் உங்களுடைய ராசியில் ஆட்சியில் வந்துடுவார். அப்போது செவ்வாய் எப்போ மேஷத்துக்கு வருதோ அப்போ உங்களுக்கு அந்த கிளாரிட்டி, என்ன செய்ய போகிறீங்க, என்ன பிளான், எப்படி உங்கள் ஃப்யூச்சரை நீங்கள் பிளான் பண்ண போகிறீங்க, என்னென்ன ஐடியாஸ் வச்சுருக்கீங்க, அதை எப்படி நீங்கள் செயல்முறையில் கொண்டு வர போகிறீங்க, அத்தனையும் அந்த செவ்வாய் தைரியத்தை கொடுத்துரும். இதுதான் மே 11th உங்களுக்கு நடக்கக்கூடிய முக்கியமான மாற்றங்கள். ஆல்ரெடி அங்கே சூரியன் உச்சத்தில் இருக்குது, அது புதனோடையும் இருக்குது. இந்த சூரியன் புதன் ஒன்றாவே அப்படியே 15th மே ஷிஃப்ட் ஆகிடுவாங்க. சுக்ரன் 2nd ஹவுஸில் இருந்தது, 14th மே அவரும் மிதுனத்துக்கு ஷிஃப்ட் ஆகிடுவார். இதான் பிளானட்டரி பொசிஷன். குரு 3ல், சனி 12 இப்படி தான் இருக்குது. இப்போ மேஷத்துக்கு என்ன பலன் சொல்லலாம்? மே மாதம் உங்களுக்கு ப்ரிப்பரேஷனுக்கு ஒரு சூப்பர் மந்த். பிளானிங் அண்ட் உங்களுக்கு ஒரு ப்ரீ ஒர்க், அப்புறம் ப்ரிப்பரேஷன். ஜூனில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்னா, முக்கியமாக குரு தான் மாறுவார். அந்த குரு மாறினார்னா அவரோட பார்வைகள்லாம் உங்களுக்கு அட்வான்டேஜாக இருக்கும். அந்த பார்வையுடைய அட்வான்டேஜ் நீங்கள் எடுக்கணும்னா அதுக்கு ஒரு ப்ரீ பிளான் பண்ணணும். அந்த பிளான் தான் மே மந்த் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ மே மந்த் உங்களுடைய மைண்ட், உங்களுடைய தாட்ஸ், உங்களுடைய ஆக்ஷன்ஸ் இதை ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக இதுதான் நம்மளுடைய ஃப்யூச்சர் பிளான், இதான் செய்ய போகிறீங்க. இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஜாப் அண்ட் கரியர் ரிலேட்டடாக நீங்கள் இது வரைக்கும் அப்ரோச் பண்ணல, எங்கேயாவது நீங்கள் ஒரு இன்டர்வியூ கால் எடுக்கல, இல்லை ஒரு பிஸ்னஸ் ட்ரை பண்ணல, இல்லை நீங்கள் நிறைய பேரை மீட் பண்ணல, வாய்ப்பு கிடைக்கல, மே மந்த் உங்களுக்கு எனர்ஜி சப்போர்ட் ஃபுல்லாக கிடைக்கும். இந்த எனர்ஜி சப்போர்ட் எப்படி கிடைக்கும்னா, உங்களுக்கு கான்டாக்ட்ஸ் மூலிமா, ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா, உங்களுக்கு நல்ல உறவுகள் மூலிமா, திடீர்னு எதிர்பார்க்காத ஒரு கான்டாக்ட் மூலிமா இந்த மே மந்தில் கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திட்டீங்கன்னா, அட்லீஸ்ட் நீங்கள் யார், வாட் இஸ் யர் அப்ளிகேஷன், இல்லை வாட் இஸ் யர் எக்ஸ்பெக்டேஷன், இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக கொடுக்க முடியும். அது கொடுத்தா அதோட ரிசல்ட்ஸை பொறுமையாக அவங்க உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸில் இருக்குது. மே மந்த் என்ன எதுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்குது அப்படின்னா, யூ கேன் டேக் எ கிளியர் ஆக்ஷன். ஸோ இதுதான் மனசில் இருந்தது, ஆனால் நான் இப்போ செயல்முறையில் அதை கொண்டு வரேன் அப்படிங்கிறதுக்கு மே ரொம்ப ஃபேவராக இருக்குது. அதுவும் 11th ஆஃப் மேலேருந்து சூரியன் செவ்வாய் ரெண்டுமே நெருப்பு கிரகம், எனர்ஜி பிளானட்ஸ். ஸோ சூரியன் அண்டு செவ்வாய் இந்த ரெண்டுமே உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் தயாராகுங்கன்னு தான் நான் சொல்கிறேன். இது உங்கள் ஜாப் அண்ட் கரியர் அண்ட் ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும். இன்கம் அப்படின்னு நான் செக் பண்ணி பார்த்தேன். சுக்ரன் ஓரளவுக்கு ஒரு 15 days உங்களுக்கு 2nd ஹவுஸில் ஃபேமிலி, இன்கம், ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸ் பரவாயில்ல. அப்புறம் குருவோடு தான் சேர்றாரு. அது 3rd ஹவுஸில் இருந்தாலுமே நாட் பேட். இப்போது சனி மட்டும் 12th ஹவுஸ், இதை பற்றி நிறைய பேர் எல்லாரும் ஒரு கொஷின் கேட்டிங்க. இன்னும் சனி 12ல் இருக்காரு, 7th சனியாக இருக்கார், ஏதாவது பிரச்சனை பண்ணுவாரா? நான் ஒரு செக்மெண்ட் அப்படி பிரித்து பார்த்தேன். அடுத்தது நான் முக்கியமாக கணிக்கிறது என்ன அப்படின்னா, இந்த ஜாப் அண்ட் கரியருக்கு அப்புறம் ஃபேமிலி அண்ட் ரிலேஷன்ஷிப். ஃபேமிலி அண்ட் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு குடும்ப வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, குடும்ப ஸ்தானம், அப்படி பலவிதமான குழப்பங்கள் இருந்தாலுமே அது அப்படியே ஸ்மூத்தாக அப்படி போயிட்டே தான் இருக்குது. அதில் ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் தெரியல. பட் இந்த திருமணம் ஏற்பாடு, திருமண முயற்சி அந்த மாதிரி செய்கிறவங்களுக்கு வரன் கிடைச்சாலும் அந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ண முடியாத ஏதாவது ஒரு இழுபறி, இல்லைனா வரன் கிடைக்குது பட் ஆனால் அது இன்னமும் ஒரு சின்ன விஷயத்தில் இன்னும் கொஞ்சம் டிலே அப்படி போயிட்டே இருக்கேன். குரு பார்வை கிடையாது. ஸோ இந்த மாதிரி சில முடிவுகளால் கொஞ்சம் தாமதம் ஏற்படலாம். அப்படி தான் நான் அதை பார்க்குறேன் மே மாதத்தை பொறுத்த வரைக்கும். அதே மே மாதத்தில் உங்களுக்கு மாணவர்கள் எப்படி போகும்? மாணவர்களுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த முறை ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் சூரியன் புதன் சேர்க்கையோடு அந்த மே மந்த்தை நீங்கள் தொடங்குறீங்க. உங்கள் ராசிலேயே சூரியன் இருந்தார்னா அறிவு, அதே ராசியிலே புதனும் இருக்கார். அது உங்களுக்கு புத்தி, அறிவு, புத்தி நல்லா வேலை செய்யும். உங்கள் முயற்சி ஜெயிக்கும். நீங்கள் போடுற எஃபர்ட்டுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு மந்த்து தான் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும்.
அதுக்கடுத்து ஹெல்த் ஆஸ்பெக்டில் ஏதாவது நெகட்டிவ் இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இங்கே தான் நான் உங்களுக்கு ஜாக்கிரதை சொல்கிறேன். மேஷ ராசி 12 சனி. இந்த சனி 12 இருக்கிற வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ட்ராவல் பண்ணுறீங்க, டூ வீலர் யூஸ் பண்ணுறீங்க, ஃபோர் வீலர் யூஸ் பண்ணுறீங்க, இல்லைனா வேறு ஏதாவது அட்வென்ச்சர்ஸ் ட்ரிப் பிளான் பண்ணுறீங்க, ட்ரக்கிங் போகிறீங்க, எதுவாக இருந்தாலுமே பி சேஃப். புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட நபர்களோட பழகுறீங்க, பேசுகிறீங்க, ரிலேஷன்ஷிப்பை டெவலப் பண்ணுறீங்க, எதுவாக இருந்தாலுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சிந்திச்சு டேக் கேர் பண்ணிக்கிங்க. காரணம் என்னென்னா, இந்த சனி 12th ஹவுஸில் அவ்வளோ விசேஷமான இடத்துல இல்லை. இன்னும் குரு பார்வை விழல, அது ஜூன்லேருந்து தான் விழும். ஸோ மேஷத்துக்கு ஹெல்த் ஆஸ்பெக்டில் தான் நான் கொஞ்சம் ஒரு கவனம் நான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. புதிய நபர்கள், புதிய முயற்சிகள் சிந்தித்து செயல்பட்டால் நல்லது. பணம் முதலீடு, பணம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருங்க. யாரையும் நம்பி ஏமாற வேண்டான்றதை நான் தெளிவாக சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் குறிப்பாக பெண்கள், இல்லத்தரசிகள், பலவிதமான மன போராட்டங்கள், பலவிதமான மனக்குழப்பங்கள் என்ன வேணால் இருக்கலாம். ஒரு ஃபேமிலியை பற்றி இருக்கலாம், ஹெல்த்தை பற்றி இருக்கலாம், ஏதோ ஒரு முயற்சி உங்களுக்கு. பட் ஆனால் இந்த சனி 12th ஹவுஸில் வந்து மனம், உடல் ஏதாவது ஒரு உளைச்சலை கொடுத்துட்டு தான் இருப்பார், இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, மே மந்தில் உங்களுக்கு வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அதிகரிக்கும். நம்மளால் முடியும், நம்மளால் பார்த்துக்க முடியும், இதை ஃபேஸ் பண்ண முடியும், இது ஒரு பெரிய மேட்ரு இல்லை, ஈஸி தான், ஈஸி டு ஹேண்டில் அப்படிங்கிற மாதிரி ஒரு மன தைரியத்தை அது கொடுத்துரும். அதுதான் ராஜ கிரகங்கள் கொடுக்கக்கூடிய வலிமை. செவ்வாய் தான் தைரியம், சூரியன் இன்னொரு ஒரு தைரியம். ஸோ இந்த சூரியன் செவ்வாய் ரெண்டுமே உங்களுக்கு என்ன பண்ண போகுதுன்னா தைரியத்தை கொடுக்கும். எதை வேணாலும் ஃபேஸ் பண்ணால் தைரியத்தை கொடுக்கும். அது வந்து பெண்கள், இல்லத்தரசிகளுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாக நான் பார்க்குறேன். அண்ட் ஓவராலாக அந்த ஃபேமிலி அப்படிங்கிற இடத்துல பெரிய கஷ்டங்கள் நான் சொல்ல மாட்டேன். அதுக்கப்புறம் சீனியர் சிட்டிசன்ஸ், என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சீனியர் சிட்டிசன்ஸ் அபோவ் 60 அப்படின்னு ஒரு பிளான் பண்ணிங்க. ஆனால் இந்த சனி 12ஆம் இடத்துல இருக்குது. ஆரோக்கியம் நல்லா இருந்தால் போதும் கடவுளே, எங்களுக்கு தேவையான ஒரு வாழ்வாதாரத்துக்கு தேவையான வசதிகள் கடவுள் கொடுத்துட்டார், எங்களுக்கு ஆரோக்கியம் நல்லா இருந்தால் போதும்னு நினச்சிங்கன்னா வெல் அண்ட் குட்டு. ஏன்னா பணம் போட்டு முதலீடு போட்டு தொழில் செய்கிறதுக்குள்ள நேரம் இது இல்லை. அதை மட்டும் தான் நான் மனசில் உங்களை வச்சுக்க சொல்கிறேன். மற்றபடி தானாக நடக்கிற நிகழ்வுகளை நீங்கள் வந்து அப்படியே கேரி ஃபார்வர்ட் கண்டினியூ பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதில் ஒன்றும் வருத்தம் இல்லை. பார்த்த வரைக்கும் மே மந்த் வந்து மேஷராசிக்கு கொஞ்சம் பெட்டராக தெரியுது, பாசிட்டிவாக தெரியுது, கான்ஃபிடென்ஸ் கொடுக்க போகுது, ஒரு எனர்ஜி கொடுக்க போகுது, நிறைய பேரை சந்திக்கிற வாய்ப்பு கொடுக்க போகுது. அதே மாதிரி மே மந்தில் வந்து உங்களுக்கு இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, உங்களுக்கே வந்து சில சமயத்து நமக்கு தோணும் இல்லையா, நம்ம என்ன ட்ரை பண்ணாலுமே இது நடக்காது, இது நடக்குமா நடக்காதா ஒரு டவுட் லிஸ்ட்லேயே வச்சுருப்போம். பட் மே மந்த் வந்து உங்களுக்கு உள் மனசு சொல்லும், கண்டிப்பாக இது நடக்க போகுது, நாம் செய்கிற முயற்சி வெற்றி அடைய போகிறோம், கண்டிப்பாக இது ஏதோ நமக்கு ஒரு பாசிட்டிவாக தெரியுது. அந்த உள் மனசு வந்து உங்களுக்கு வந்து நிச்சயமாக வந்து ஒரு பாசிட்டிவான எனர்ஜியை அப்படியே டெவலப் பண்ணி கொடுத்துரும். அந்த மாதிரி தான் மேஷ ராசிக்கு மந்த் ஆஃப் மேவை நான் பார்க்குறேன். அண்ட் ஜூனும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபேவராக தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டீங்க. ஸோ நல்ல பலன்கள் ரொம்ப நெருக்கத்தில் இருக்குது. மே அதுக்குண்டான திட்டங்களை தீட்டி தயாராகுங்க. வாழ்த்துக்கள். ரிஷபராசி 2026 மந்த் ஆஃப் மே, ஐ திங்க் ரிஷபத்துக்கு ரொம்ப 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 பாசிட்டிவாக பயங்கரமாக நிறைய நாள் பூஸ்ட் பண்ணி பேசி நானே வந்து டயர் ஆகிட்டேன். நிறைய பேர் வந்து கொஞ்சம் புலம்பல், ரிஷபம் அப்படி இப்படி சொன்னீங்க, இப்போ ராகு தசை கொஞ்சம் கஷ்டப்படுத்துது, நடக்குமா நடக்காதா, சில பேர் இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் நடந்துருமா அப்படின்ற அவநம்பிக்கையோட சில பேர் அப்படி பலவட்ட கமெண்ட்ஸை பார்க்க தான் செய்கிறேன். பட் நான் ஒன்று சொல்கிறேன், புரிஞ்சுங்க. ரிஷபராசி நீங்கள் வந்து 2027 ஜூனுக்கு பிறகு சனி உள்ளே வந்துடுவார், 7.5 சனி வந்துடும். நல்லா நீங்கள் புத்திசாலியாக, ஒரு சாமர்த்தியசாலியாக, நீங்கள் வந்து நடக்கிற நிகழ்வுகளை அப்சர்வ் பண்ணுற ஒரு நபராக இருந்தீங்கன்னா, குரு பலன் இப்போ வந்து இருக்குது. மே மாதம் தான் உங்களுக்கு வந்து குரு பலன் வந்து குரு 2nd ஹவுஸில் இருப்பார், வாக்குஸ்தானத்தில். இந்த வாக்குஸ்தானத்தில் குரு இருந்தால் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிங்க போது. ஏன்னா அப்புறம் 3ஆம் இடத்துக்கு போக போகிறார். மே மந்தில் இந்த குரு வாக்குஸ்தானத்தில் இருக்காருன்னு சொன்னோம்னா, நம்ம கேட்குற விஷயம், நம்ம வந்து முயற்சி செய்கிற விஷயத்துக்கு ஒரு அனுகிரகம், அது வந்து கடவுளுடைய ஒரு அனுகிரகம். ஏன்னா வாக்குஸ்தானம்னா நீங்கள் பேசுகிற இடம், நீங்கள் கேட்குற இடம், நீங்கள் உதவி கேட்குறீங்க, பேசுகிறீங்க, நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பலன் இருக்குது. சனி எப்படியும் 11ல் இருப்பார், நான் ஒன்றும் குறை சொல்லலை. உங்களோட வேலை, உங்களோட வருமானம், உங்கள் வாழ்க்கை, அதோடைய லைஃப் ஸ்டெபிலிட்டி, ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி, உங்களுடைய கரியர் ஸ்டெபிலிட்டி, இதெல்லாம் சனி பார்த்துப்பார், ஒன்றும் பிரச்சனை இல்லை ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும். மந்த் ஆஃப் மே 2026 எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு ஓவரால் வியூ. ஆக்சுவலாக அந்த சுக்கிரன் வந்து ஆட்சி பலத்தோட ரிஷபத்தில் இருந்து 14th மே கரெக்டாக அவர் வந்து குருவோட இணைகிறார். 2 சுபர்கள் ஒன்றா இணையிறது குரு சுக்கிர யோகம்னு ஒன்று இருக்குது. சில பேர் சொல்லுவாங்க இந்த குருவும் சுக்கிரனும் சேர்ந்தா
தேவகுரு அசுரகுரு வந்து சண்டை போட்டுப்பாங்களே, பலன்லாம் இருக்காதா அப்படி. 2 பேருமே சுபர்கள் தான். அதனால் அது 2ஆம் இடம் வாக்குஸ்தானத்துக்கு தான் வராரு. நல்லா தான் இருக்குது, கெடுதல் சொல்ல முடியல. மே 15க்கு அப்புறம் அது ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கு அடுத்தது நம்ம முக்கியமாக பார்க்குறது 12ஆம் இடத்துல உங்களுக்கு 11th மே செவ்வாய் பொசிஷன் எடுத்துரும். பட் விபரீத ராஜயோகம்னு ஒரு யோகத்தை செவ்வாய் ஆக்டிவேட் பண்ணும். சூரியனும் 12th ஹவுஸில் உச்சம், அப்புறம் சூரியன் உள்ளே வந்துடுவார். 15th மே வந்து சூரியன் புதன் ஒன்றாவே வராங்க. இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது. இப்படி ஒரு 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 கலந்த மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன். முதல்ல ஒரு கிறிஸ்டல் கிளியரான பாயிண்ட், ஜாப் அண்ட் கரியர், மணி அண்ட் ஃபினான்ஸ். இந்த ஏரியா எப்படி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, மே பொருளோ பணமோ வேலையோ வாழ்க்கையோ ஆக்சுவலாக நல்லா இருக்குது. பொருள், பணம், வேலை, வாழ்க்கை, முதலீடு, முயற்சி, இதெல்லாம் ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருக்குது. கேட்ட இடத்துல உதவி கிடைக்கும், கேட்ட வேலை கிடைக்கும், ட்ரான்ஸ்ஃபர் வேணுமா ட்ரான்ஸ்ஃபர், ஒரு வேலை வேணுமா வேலை, வருமானம் வேணுமா வருமானம், ஒரு பிஸ்னஸ் வேணுமா பிஸ்னஸ். ஏன்னா சனியும் பொசிஷனில் நல்லா இருக்குது. ஆல்மோஸ்ட் எல்லா கிரகங்களும் நல்ல இடத்துல தான் இருக்குது. பலன் தரும், பலன் தர இடத்துல தான் இருக்குது. செவ்வாய் மட்டும் 12th ஹவுஸ், அதோடைய பலனை நான் சொல்கிறேன். அதுக்கு அடுத்த விஷயம் ஃபேமிலி. கல்யாணம் ஒரு வேளை நீங்கள் முடிக்கணும் ஆசைப்பட்டீங்க, குரு பலன் எவ்வளோ நாள் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 31 மே மாதம் வரைக்கும் குரு பலன் இருக்குது. ஃபிக்ஸ் பண்ணுறதா ஃபிக்ஸ் பண்ணி கல்யாணத்தை முடிங்கன்னு தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். காரணம் என்னென்னா, குரு அப்புறம் 3ஆம் இடத்துக்கு போயிடுவார். 3ஆம் இடத்துக்கு போயிட்டால் வெறும் பார்வை பலம் எடுத்துக்கலாம். அப்படி கம்பல்சரி 2 பேரில் ஒருத்தருக்கு குரு பலன் இருக்கிற மாதிரி பார்ட்னரோட ராசியை பார்த்தாகணும். இப்போ ரிஷபத்துக்கு குரு பலன் இருக்குது. ஸோ திருமண முயற்சியில் உள்ளவங்க இந்த மே எண்டுக்குள்ளே முடிக்கலாம் அப்படிங்கிறத ஒன்று சொல்கிறேன். அடுத்த விஷயம், ஃபேமிலி லைஃப் எப்படி போகும்? எனக்கு தெரிஞ்சு பிரச்சனை இல்லாமல் போகுது, ஸ்மூத்தாக தான் இருக்குது. ஸ்மூத்தாக தான் இருக்குது. ஒருவேளை ரிஷபத்தில் பெண்களாக இருந்தீங்கன்னா, உங்கள் கணவர், உங்களோட ஹஸ்பண்ட் ஏதோ ஒரு ஃபார் சம் ரீசன் எங்கன்னா ட்ராவல் பண்ண வேண்டி வரும். மேபி அவர் வந்து ஒரு பிஸ்னஸ் ட்ரிப் போகலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ட்ரிப் போகலாம், ஏதோ ஒரு ட்ராவல் பண்ணுவார். ஏன்னா உங்களுக்கு செவ்வாய் 12th ஹவுஸில் இருக்கிறதுனால நான் சொல்கிறேன். அதுக்கு அடுத்து வந்து இந்த ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் எப்படி போகும்? ரிஷபம் நல்லா தான் இருக்குது, 2ல் குரு, ஒரு இனிமையான காலம்தான். நீங்களாக சண்டை போட்டுக்கிட்டால் தான் உண்டு, நீங்களாக முறுக்கிக்கிட்டால் தான் உண்டு, நீங்களாக பிரச்சனை பண்ணால் தான் உண்டு. நீங்கள் எந்த பிரச்சனையும் பண்ணலாம், எந்த பிரச்சனையும் வரலன்னு அர்த்தம். அதை புரிஞ்சுங்க. நல்ல நிலைமை இருக்கும்போது, நல்ல கிரக அமைப்பு இருக்கும்போது நல்லாவே வாழ்ந்துருங்க, நல்லாவே பயன்படுத்திங்கன்னு சொல்கிறேன். மாணவர்கள், புத ஆதித்ய யோகம் வந்து உங்களுக்கு 15th மேலேருந்து நல்லாவே இருக்கும். பிஃபோர் 15th வந்து பிளானிங்க்கு நல்லா இருக்குது. பட் ஆனால் அதை எக்ஸிக்யூட் பண்ணணும், ஆக்ஷனில் நீங்கள் வந்து கொண்டு வரணும் அப்படின்னா அது 15th மேலேருந்து ரொம்ப நல்லா இருக்குது ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும். அதுக்கடுத்து வந்து குறிப்பாக வந்து பெண்கள் இல்லத்தரசிகள் அப்படின்னு பர்டிகுலராக எடுத்தோம்னா, ரிஷபமே வந்து ஒரு பெண்ணுடைய ராசி தான். குறிப்பாக ரிஷபத்தில் வர பெண்களுக்கு அதிகமான அதிர்ஷ்டங்கள் உண்டு, நிறைய நல்ல பலன்கள் உண்டு. இந்த மாதமும் உங்களுக்கு வந்து எந்த வகையிலையும் ஒரு பொருள் இல்லை குடும்பம், குடும்ப வாழ்க்கை அமைப்பு எதுலேயும் வந்து பெரிய குறை இல்லை. இன்னும் சொல்லப்போனால் கை நிறைய காசு, தேவையான பொருள் உங்கள் வீட்டில் வந்து சேர்கிற ஒரு நேரம், பயணம், சுமூகமான ஒரு சூழல், அன்பு எல்லாம் நிறைந்த ஒரு மாதமாக தெரியுது. 12 மட்டும் செவ்வாய். சம்டைம்ஸ் நீங்களாக சுருன்னு கோவப்பட்டு எங்கேயாவது சண்டை போட்டால் தான் உண்டு. அதை கொஞ்சம் அமைதியாக விட்டுட்டிங்கன்னா நல்லது. ஆரோக்கிய ஸ்தானம், ஆரோக்கிய ஸ்தானத்துலேயும் பெரிய இடையூறு, பெரிய பிரச்சனைன்னு ஒன்றும் ஹைலைட்டிங்காக ஒன்றும் கிடையாது. 12 மட்டும் செவ்வாய். சம்டைம்ஸ் கொஞ்சம் உஷ்ணம் சம்மந்தப்பட்டது, அப்படி ஒரு 2 நாள் உடம்பு ரொம்ப சூடாகுது. வெயில் மாதம் வேறு, மே மாதம் சூடு ஜாஸ்தி ஆகிடுச்சு, கண் எரிச்சலாக இருக்குது, கால் எரிச்சலாக இருக்குது, எங்கேயோ ஒரு மாதிரி வெப்பமாக ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுற மாதிரி வரலாம். 1 or 2 days தான், இன்னும் பெருசாக அதுவும் இல்லை. அப்போ ஆரோக்கிய ஸ்தானமும் இங்கே நல்லா இருக்குது. அடுத்து சீனியர் சிட்டிசன்ஸ், நான் ஏற்கனவே ஒரு வார்த்தை சொன்னேன், ரிஷபம் இப்போ விட்டா எப்போன்ற மாதிரி மே மாதம் உங்களுக்கு முடியறதுக்குள்ளே குரு வாக்குஸ்தானத்தில், உங்களுக்கு லாபஸ்தானத்தில் சனி, ரெண்டும் காம்பினேஷன் அப்படியே ஸ்கொயரில் கனெக்ட் ஆகும். சூப்பராக இருக்குது. சுக்கிரன் குரு வேறு சேரும். பணம், முதலீடு, இந்த சொத்துக்கள் பிரித்து கொடுக்கறது, வாகனம் வாங்கிறது, வாகனம் முதலீடு, இல்லைன்னா ஆபரணம், ஜுவல்ஸ் வாங்குறது, உங்களுக்கு தேவையான ட்ரெஸ் வாங்கலாம், மொபைல் வாங்கலாம், என்ன வேணால் வாங்கலாம். உங்களுக்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்யூச்சரிஸ்டிக்காக ரொம்ப பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் செயல்படுத்தலாம். ஸோ ஒரு அளவுக்கு ஒரு நல்ல மாதமாக பார்க்குற. நீங்கள் செவ்வாயை மட்டும் நோட் பண்ணி வச்சா போதும். அதாவது சூரியன் புதன் 12ஆம் இடத்துல இருப்பாங்க, அதோட பாதிப்பு பெருசாக இல்லை. ஆனால் செவ்வாய் மட்டும் 12th ஹவுஸில் விபரீத ராஜயோகம், இதோட பாதிப்பு பெருசாக இல்லை. கொஞ்சம் கோபம் வரலாம், கொஞ்சம் உஷ்ணப்படுத்தலாம், கொஞ்சம் டென்ஷன் படுத்தலாம், அவ்வளோதான் இருக்குது. மற்றபடி மற்ற எல்லாமே உங்களுக்கு ஃபேவராக இருக்குது. பயன்படுத்திங்க இந்த மாதத்தை. வாழ்த்துக்கள். மிதுன ராசி, மிதுன ராசி 2026 மே மாதம். மிதுனம் 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 ஜூனில் குரு மாற போகிறாரு. எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா
குரு வந்து இந்த முறை மிதனத்துக்கு வர்றது வந்து உச்ச குரு. அது மட்டும் இல்லாமல் எப்பவுமே ஒரு ராசியை கணிக்கும் போது வெறும் ஒரு கிரகத்தை வச்சு கணிக்க மாட்டோம். அப்போது நிறைய நிறைய ஆங்கிளில் பார்க்கும்போது இந்த ராகு, கேது, சனி ப்ளஸ் இப்போ குரு இப்போ எல்லாம் ஒரு ஓவராலாக, ஏன்னா மந்த்லி பிளானட்ஸ் எல்லாம் உங்களுக்கு இந்த புதன், சுக்கிரன்லாம் உங்களுக்கு ஃபேவரான கிரகங்களாக வரப்போகுது. ஜூனில் ஆல்மோஸ்ட் எல்லாம் நெருங்கி வந்துடுவாங்க. ரொம்ப 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 மிதனத்துக்கு ரொம்ப நல்ல நேரமாக அப்படி நெருங்கி வருது. பார்ப்போம் என்னெல்லாம் பலன் நடக்க போகுதுன்னு. அட்வான்ஸாக மே மாதம் ஏதாவது ரிசல்ட் தருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரான்சிஷன் வந்து எப்படி இருக்குது? செவ்வாய் வந்து 11th ஹவுஸில், சனி 10, குரு சுக்கிரன் வந்து உங்கள் ராசியில் ஒன்றா இணைவாங்க 14th மேலேருந்து. சூரியன் புதன் வந்து 15th மே அவங்க 12th ஹவுஸில் வராங்க. எதுவும் பேடாக தெரியல. மிதுனம் மே 2026 நல்ல மாதமாக தான் தெரியுது. கண்ணு கெட்டின தூரம் ஒரு பொருளாதாரமாக இருக்கட்டும், வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், இல்லை ஒரு புதிய ஐடியா, திட்டம், ஒரு எதிர்காலத்துக்கு உண்டான ஒரு பிளான் எதுவாக இருந்தாலுமே ரொம்ப நல்லா தெரியுது. பாசிட்டிவான நோட்டாக தான் நான் கொடுக்குறேன். ஸோ மந்த் ஆஃப் மே முதல்ல ஜாப் அண்ட் கரியர், ப்ரொஃபஷனல் லைஃப்பை பார்ப்போம். ஆல்மோஸ்ட் இவ்வளோ நாள் காத்துட்டிங்கன்னா இந்த மே மந்த்தை நல்லா ஒரு 31 நாள் பொறுமையாக இருந்துருங்க, அமைதியாக இருந்துருங்க. என்ன நடக்குதோ பொறுமையாக கவனிங்க. யாராவது உங்களை இன்வைட் பண்ணுறாங்க, யாராவது உங்களை கூப்பிடுறாங்க, யாராவது உங்களை வந்து ஒரு ஆஃபர் தராங்க அப்படின்னா அக்செப்ட் பண்ணிக்கங்க. நீங்களாக போய் எந்த முயற்சியும் ஃபோர்ஸ்ஃபுல்லாக போய் பண்ண வேண்டாம். குவைட்டாக இருங்க, உங்கள் இடத்துல கம்முன்னு இருங்க. அதுவாக வந்தால் அக்செப்ட் பண்ணிங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஜூனில் கண்டிப்பாக குரு மாறுறாருன்னு சொல்கிறோம்னா அதுக்கேற்ற மாதிரி எல்லா கிரகங்களும் மாறும், அதுக்கேற்ற பலனை கொண்டு வந்துடும். ஸோ ஜூன் மாதம் உங்களுக்கு எப்படியும் அது நீங்கள் ஜாக்பாட்னு எடுத்துங்க, லக்குன்னு எடுத்துங்க, அதிர்ஷ்டம்னு எடுத்துங்க, வாய்ப்புன்னு எடுத்துங்க, இல்லை நீண்ட நாள் கனவுன்னு எடுத்துங்க. அந்த மாதிரி நெருங்கிடுவீங்க. ஸோ மே மந்த் ஏதாவது தானாக வருதா ஏற்றுக்கொள்ளுங்கள். எதுவும் வரலையா கடவுளே நன்றி, நடப்பது நன்மைக்கேன் கம்முன்னு போங்க. நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு அடுத்தது வந்து மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் சைடில் பார்க்கும்போது நிறைய பேருக்கு நிறைய ஆசை. மிதுனம் வந்து ஆசைக்கு குறையே சொல்ல முடியாது. ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு, ஏகப்பட்ட ஆசைகள். வீடு வாங்கணும் ஒரு சிலருக்கு, ரிலேஷன்ஷிப் நல்லபடியாக அமையணும் ஒரு சிலருக்கு, நல்ல உறவுகளாக இருந்து அது திருமணம் முடியணும்னு ஒரு சிலருக்கு, நல்ல வரணும் அமையணும் ஒரு சிலருக்கு, அமைந்த வாழ்க்கை நல்லபடியாக சந்தோஷமாக இருக்கணும், நல்ல ஒரு வாழ்க்கை வந்து இனிமையாக ஆனந்தமாக இருக்கணுன்ற ஒரு சிலருக்கு. இப்படி பல பேருக்கு பல விதமான ஆசைகள். அதெல்லாம் நிறைவேற்றுற மாதிரியான மாதங்கள் தான் நெருங்கி வந்துட்டுருக்கு. ஒன்றுன்னா மே மந்த்தும் அதுக்கு ஒரு அட்வான்ஸ், ஒரு டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி மே மந்த்து ஒரு 31 நாள் இருக்குது. ஒரு 10 நாட்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை அப்படியே கடவுள் வந்து ஃப்யூச்சரில் இப்படி தான் இருக்க போகுதுன்னு சும்மா ஒரு ட்ரெய்லர் காமிச்சா அப்படி இருக்கும். அந்த மாதிரி மிதுனம் மே மாதம் அந்த சந்தோஷங்களை தருவார் குடும்ப வாழ்க்கையில், ரிலேஷன்ஷிப்பில் அப்படிங்கிற மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகுது. அடுத்த விஷயம் மாணவர்கள். மிதுனம் இந்த முறை வந்து ஜெயிக்கக்கூடிய ராசி லிஸ்ட்டில் வந்திருக்கு. யார் ஜெயிப்பாங்க, எந்த ராசியை சேர்ந்தவங்க வந்து வெற்றியாளர்கள் அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுப்போம். வருஷம் வருஷம் ஒரு 4 ராசி தேரும். அதில் மிதுனம் 2026 இந்த முறை ஜெயிக்கக்கூடிய இடத்துல வருது. இது ஒரு ஆடிட் அட்வான்டேஜ். அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணாமல் இருக்கக்கூடாது, ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நேரம் ஆதரிக்குதுன்னு சொன்னோம்னா அதை பயன்படுத்திக்கலாம். அதை பயன்படுத்தி இன்னுமே நீங்கள் பெட்டராக அவங்கள ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தான் அந்த டாப் லிஸ்ட்டில் இருப்பீங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது ஒரு குட் நியூஸாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா பெண்கள், இல்லத்தரசிகள். குறிப்பாக மிதுன ராசியை சேர்ந்த பெண்களுக்கு பலவிதமான மன உளைச்சல் கிட்டத்தட்ட லாஸ்ட் 2 இயர்ஸாகவே இருந்திருக்கும். அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கு ஒரு ரூபத்தில் சில காரணங்கள் இருக்குது. பட் இப்போ இந்த மே மந்த்தை பொறுத்த வரைக்கும் மன உளைச்சல் குறையுது. ஏதோ வகையில் மன உளைச்சல் குறையுது. ஒன்று ஆதரவான நபர்கள் உங்களுக்கு கிடைக்கலாம், இல்லை நீங்கள் திட்டமிட்டு செயல்பட்ட காரியங்கள் அழகாக நடக்குது, ஸ்மூத்தாக இருக்குது, பணத்தேவை பூர்த்தி ஆகுது, கடன் கொஞ்சம் குறையுது, எல்லாரும் புரிஞ்சிக்கிற மாதிரி ஒரு தருணம் வந்திருக்கு, எல்லாரும் நம்மளை ஏற்றுக்கிட்டாங்க, நம்ம செய்ததெல்லாம் சரின்னு நம்மளை எல்லாரும் வாழ்த்துறாங்க, அப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். அந்த மாதிரி ஒரு டிரான்சிஷன் தான் நடக்குது. ஸோ மிதுனம் குறிப்பாக பெண்களுக்கு ஆதரவு பெருகும் ஒரு மாதமாக நான் பார்க்குறேன். அதுவே ஒரு பெரிய கிஃப்டாக நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாரும் உங்களை நோகடிச்சு, உங்களை வந்து மனசை வந்து காயப்படுத்தி, கஷ்டப்படுத்தி, அதெல்லாம் இப்போ விலகி உங்களுக்கு நல்ல விதமான ஒரு ஆதரவு பெருகக்கூடிய ஒரு மாதமாக எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தெரியுது. அதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி தான். அதுக்கடுத்து வந்து ஆரோக்கியம். அப்படியே எல்லா ஆங்கிலையும் யோசித்து பார்த்தேன். ஏதாவது ஹெல்த்தில் ட்ரபிள் பண்ணிவிடுமான்னு. ஆல்மோஸ்ட் சுபகரங்கள் எதுவும் பண்ணுற மாதிரி தெரியல. செவ்வாயும் வந்து விபத்து, நோயெல்லாம் ஒன்றும் பெருசாக ஒன்றும் பாதிப்பு தெரியல. ஏன்னா அதுவும் நல்ல இடத்துல தான் இருக்குது. சனி பார்வை 4 இருக்குது. பட் அதுவும் பெரிய லெவலில்
நோய்களுக்குண்டான அறிகுறி தெரியல. புதன் 12 சூரியனோட தான் இருக்குது. நோயின்னு ஒன்றும் சொல்ல முடியாது. இது வந்து நோயினா ரொம்ப வருத்தமான நோய், வருத்தம் அந்த மாதிரிலாம் ஒன்று. தசாபுக்தி நல்லா இருந்தால் இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் சொல்லப்போனால் ஒரு சுறுசுறுப்பான மாதம், அப்படியே ஒரு துள்ளி குதிக்கும் மான் போல் ஒரு சுறுசுறுப்பாக இருக்கிற மாதம். ஏற்கனவே அது காற்று ராசி, ஆர்வக்கோளர் ராசின்னு சொல்லலாம். ஆர்வம் வந்துடுச்சுன்னா தலைகால் புரியாமல் வேக வேகமாக எல்லாத்தையும் செய்வாங்க. ஆர்வம் போயிடுச்சுன்னா சுத்தமாக எதையும் கண்டுக்கிறது இல்லை. அந்த மாதிரி ஒரு ராசியோட டைப் இது. ஸோ மிதுனம் ஒரு மாதிரி ஒரு சுறுசுறுப்பாக, ஒரு ஆக்டிவாக, ஆனந்தமாக இருக்கிற மாதமாக மே மந்த்தை நம்ம பார்க்கலாம். சப்ஜெக்ட் டு அவங்கவுங்க தசாபுக்தியை பொறுத்து. ஓவராலாக பார்த்ததில் சீனியர் சிட்டிசன்ஸ் நீங்கள் எடுத்திங்கன்னா கூட 10ல் சனி சும்மாவே தூங்க விடாது. நம்ம வயசாகிட்டா நம்ம சும்மா இருக்கணுமா? நம்ம எப்படி அமைதியாக யாருக்கும் ப்ரோஜனம் இல்லாமல் எப்படி இருக்கிறது? நமக்கு பணம் இருக்குது, பேக்கப் இருக்குது, சேவிங்ஸ் இருக்குது, எல்லாம் இருக்குது. இருந்தாலும் நம்ம ஏன் சும்மா இருக்கணும்? வி கேன் ட்ரை சம்திங் அப்படிங்கிற மாதிரி உங்களை வந்து ஏதோ ஒன்று தூண்டும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்பொழுது நான் சொல்கிறேன், மே 2026 மிதுன ராசி சேர்ந்தவங்க ஒரு மாதிரி ஒரு சுறுசுறுப்போட, ஒரு மாதிரி ஒரு ஆர்வத்தோட, ஒரு துடிதுடிப்போட, எப்படியோ ஒரு விஷயத்துக்காக வந்து நீங்கள் வந்து முயற்சி எடுத்து வேக வேகமாக உன்னை வந்து செயல்படுத்த போகிறீங்க. அது நன்மையில் தான் போய் முடிய போகுது. அது நல்லதே நடக்கும். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நல்ல காலம் உங்களை நெருங்கிட்டு இருக்கு. அதை நோக்கி உங்களோட பயணம் தொடர்ந்து இருக்குது. கடவுளை நல்லா பிரார்த்தனை பண்ணுங்கள். பிரார்த்தனை பண்ணி சின்சியராக முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் நினைக்கிறது உங்களுக்கு தேடி வரும். வாழ்த்துக்கள். கடகராசி. கடகராசி மே 2026. இந்த கடகத்தை பொறுத்த வரைக்கும் சில பேருக்கு வந்து ஜான் ஃபெப்லாம் கொஞ்சம் ரொம்ப சுமாராக இருந்தது, ரொம்ப வருத்தப்பட்டீங்க. ஏப்ரல் கொஞ்சம் பாசிட்டிவாக தான் நான் ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தேன். இப்போ மே மந்த் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். கடகத்தை பொறுத்த வரைக்கும் முதல்ல ப்ளஸ் என்ன அப்படின்னு நம்ம கம்ப்ளீட்டாக ரீடிங் எடுக்கலாம். 12ஆம் இடத்துல குரு இருக்கார். இது வந்து சுபகிரகம் விரயஸ்தானத்தில், சுப விரயம் அப்படி தான் எடுத்துக்கலாம். அதை நான் ரொம்ப நெகட்டிவாக எடுத்துக்கல. கடகத்துக்கு வந்து 14th மே கரெக்டாக அந்த சுக்கிரனுடைய மூமெண்ட் ஒன்று இருக்குது. சுக்கிரன் என்ன பண்ணுறாருன்னா ரிஷபத்தில் இருந்து மிதுனத்துக்கு ஷிஃப்ட் ஆகிடுவார். ரிஷபத்துலேருந்து மிதுனத்துக்கு ஷிஃப்ட் ஆகிறது வந்து நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் அது 12ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வந்துடும். இந்த 12ல் வந்து குரு சுக்கிரன் நான் தனியாக பேசுகிறேன் அதை பற்றி. கடகத்துக்கு நம்ம வந்து பாசிட்டிவ் நோட்டில் என்ன அப்படின்னா சூரியன் அவர் வந்து உச்சத்திலிருந்து லாபஸ்தானமான 11ஆம் இடம் 11th ஹவுஸில், உங்களுக்கு கடகத்தை பொறுத்த வரைக்கும் 11th ஹவுஸில் 15th மே கரெக்டாக சூரியன் புதனோடையே சேர்ந்து அப்படியே ஷிஃப்ட் ஆகிடும். செவ்வாய் வந்து 11th மே உங்களுக்கு கரெக்டாக 10ஆம் இடத்துல நல்ல பொசிஷனில் செவ்வாய் வரும். 11ஆம் தேதி மே மாதம் 10ஆம் இடத்துல செவ்வாய் பொசிஷனில் வர்றதெல்லாம் பெரிய ப்ளஸ்ஸு. சனி சொன்ன மாதிரி 9. இந்த ராகுக்கு இது மட்டும் கொஞ்சம் இடையூறு இருக்குது. அது இடையூறு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏதோ வகையில் ஒரு இடையூறு பண்ணிட்டு தான் இருக்குது. இது வந்து மறைமுகமான கிரகங்கள், நிழல் கிரகங்கள், உங்களுக்கு மறைமுகமாக உங்களுக்கு பின்னாடின்னு சொல்லலாம் வச்சுங்களேன். இந்த 12ல் உள்ள சுபகிரகங்கள் என்ன பண்ணுன்னா சுப செலவுகள், கொஞ்சம் அலைச்சல், கொஞ்சம் மன உளைச்சல், தீர்ச்சல் எல்லாமே பண்ணும். பட் ஆனால் அது கெடுதல் இல்லை. இப்போ நீங்கள் வந்து ஒரு விஷயத்துக்காக ரொம்ப அலைஞ்சு ஓடுறீங்க, செலவழிக்கிறீங்க, நேரத்தை செலவழிக்கிறீங்க, பணத்தை செலவழிக்கிறீங்க, ஏதோ ஒரு முயற்சிக்காக தான் செலவழிக்கிறீங்க. அந்த முயற்சி வந்து நல்லபடியாக முடிஞ்சிருமா? அது முடிஞ்சால் உங்களுக்கு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுது, எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணுது, மணி ஸ்பெண்ட் பண்ணதெல்லாம் லாபம்னு எடுத்துக்கலாம். அப்போ அது லாபமாக நஷ்டமா? லாபம் தான். ஏன் லாபம்? அதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். 11th ஹவுஸில் சூரியன், 10th ஹவுஸில் செவ்வாய். உங்களுக்கு முக்கியமான கோள்களில் செவ்வாய் தான் மெயின் ரோல் ப்ளே பண்ணும். செவ்வாய் மாதிரி வந்து கடகத்துக்கு வந்து முக்கியமான ரோலை ப்ளே பண்ணுறது எதுவுமே கிடையாது. அந்த செவ்வாய் 10ஆம் இடத்துல வந்துட்டாருன்னு சொன்னோம்னா இந்த 12ஆம் இடத்துல உள்ள சுபகிரகங்கள் கொடுக்குற நேர கால உடல் உழைப்பு, பண விரயம் எல்லாமே அங்கே ஆதாயமாக கன்வெர்ட் ஆகிடும். இதுதான் அவங்களுக்கு நான் சொல்கிறேன். கடகம் மே மாதம் நேரம் செலவழிப்பீங்க, அலைச்சல் இருக்கும், கொஞ்சம் ஓடுவீங்க, அதிகமாக உழைப்பீங்க, அதிகம் பயணம் பண்ணுவீங்க, அதிகம் தேடுவீங்க, அதிக முயற்சி பண்ணுவீங்க. ஆனால் அதுக்கெல்லாம் பலன் உண்டாகுமா, இல்லை எங்களுக்கு வீணாக போயிடுமா அப்படின்னு எனக்கு கேட்டிங்கன்னா வீணாக போகாது. அதுக்கு ஏதோ ஒரு பலன் கிடைக்கும். அந்த பலனை நோக்கி தான் நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க. அந்த பலன் கிடைக்கும் போது உங்களுக்கு மன மகிழ்ச்சி வரும். இது உங்கள் கரியர், ஜாப், உங்கள் ஃபினான்ஸ், உங்கள் ஸ்டேட்டஸ், உங்கள் ப்ரொமோஷன், உங்களுடைய ஐடென்டிட்டி என்னங்கிறத நீங்கள் வந்து தெளிவாக ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயமே கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைங்காக தான் இருக்குது. ரொம்ப நெகட்டிவாக இல்லை. கஷ்டப்படுறீங்க ஆனால் பலனை அனுபவிக்கிறீங்க, ஒரு ரிசல்ட்டோட வரீங்க. இது பலன் நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது அதே கடகம் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப். இது எப்படி போகும், இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் தான் உங்களுக்கு சொன்னேன். இந்த சாயா கிரகங்கள் சொல்லக்கூடிய ராகு கேது 2 இடத்துல இருக்குது. எல்லாமே நல்லா போனால் கூட குடும்பமே அமைதியாக இருக்குது, கணவன் மனைவியும் ஒற்றுமையாக இருக்கிறீங்க, ரிலேஷன்ஷிப்பும் கூட நல்லா தான் போகுது. ஆனால் யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு குழப்பத்தை பண்ணுறாங்க, யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு குழப்பத்தை கொண்டு வராங்க. அந்த 3வது நபர், தெரியாத நபர், அறிமுகம் இல்லாதவர்கள், இவர்கள் மூலியமாக வரக்கூடிய ஒரு மன உளைச்சல், ஒரு குழப்பம்,
ஒரு தவறான புரிதல். இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறேன். நான் வந்துரும்னு சொல்லலை. அந்த வாய்ப்புகளை இடம்பெறாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த காது வந்து அப்படியே இந்த காதில் வாங்குற விஷயம் இந்த காதில் விட்டுட்டா நல்லது. அதை மூளைக்கு கொண்டு போய் அதிகமாக திங்க் பண்ணி சீரியஸாக எதையும் டெவலப் பண்ணிக்காமல் இருக்கிற வரைக்கும் எல்லாமே நல்லது. ஸோ கடகம் ரிலேஷன்ஷிப், ஃபேமிலி அப்படின்னு பார்க்கும்போது ப்ளஸ்ஸும் இருக்குது, எல்லாம் நல்லபடியாக தான் போகுது. மைனஸும் இருக்குது, அதை வந்து வீட்டுக்கு வெளியிலேயே விட்டால் நல்லது, அது வீட்டுக்குள்ளே விட்டால் தான் கஷ்டம். அதை மட்டும் அவாய்ட் பண்ணால் சேஃப். மாணவர்கள் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கடகம், நான் இது வந்து ஒரு குட் சைன் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன் இந்த குட் சைன்? புத ஆதித்ய யோகம் வந்து உங்களுக்கு தொடர்ந்து 10லேருந்து 11க்கு ஷிஃப்ட் ஆகும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மெயின் கிரகம் வந்து கடகத்துக்கு. இப்போ மாணவராக இருந்தீங்கன்னா நீங்கள் படிக்க போகிறீங்கன்னா நீங்கள் படிக்கிறது எதுக்காக? உங்களுடைய உயர்கல்வி. அந்த உயர்கல்வி எதற்காக? உங்களுடைய எதிர்காலம். அது எதிர்காலம் எப்படி? உங்கள் வேலை, உங்களுடைய பொருளாதாரம், உங்கள் பொருளாதாரம் எல்லாமே உங்கள் வாழ்க்கைக்காக. இப்படி ஒன்றோட ஒன்று அப்படியே கனெக்ட் பண்ணோம். அது செவ்வாயை கொண்டு வந்துடும். செவ்வாய் தான் வந்து உங்களுக்கு வந்து ஆக்கப்பூர்வமான ஒரு வாழ்வியலில், ஆக்கப்பூர்வமான அந்த செயலில் நீங்கள் அடைய போகிற வெற்றி, உங்களோட முன்னேற்றம், உங்களோட தலைமை பண்பு எல்லாமே இந்த செவ்வாய் தான் கொடுக்கும். ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது கடகம் இந்த மே மாதம் உங்களுடைய ஒரு கல்வி தகுதி, உங்களுடைய கல்விக்குண்டான முயற்சி, உங்களுடைய எக்ஸாம்ஸ், உங்களோட ப்ரிப்பரேஷன் எல்லாமே ஒரு சக்ஸஸ்ஃபுல் ரிசல்ட்ஸை கொண்டு போக போகுது. அதுதான் நான் ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட் சொன்னேன். அதிக நேரம் செலவழிப்பீங்க, அதிக உடல் உழைப்பு தேவைப்படும், மன உளைச்சல் கூட சம்டைம்ஸ் கொஞ்சம் வரலாம். இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணுறோமே, இவ்வளோ தூரம் இவ்வளோ ட்ரை பண்ணுறோமே, இவ்வளோ எஃபர்ட் போடுறோமே, பட் ரிசல்ட்ஸ் வருமா? ரிசல்ட்ஸ் வரும். அதனால் தைரியமாக அந்த முயற்சி எடுங்கன்னு சொல்கிறேன். பெண்கள், இல்லத்தரசிகள், பலவிதமான மனக்குழப்பங்கள் உங்களுக்கு வந்து வரலாம் போகலாம். ஒரு நாள் நல்ல மனநிலை, ஒரு நாள் மோசமான மனநிலை, ஒரு நாள் சமமாக இருக்க மனநிலை, ஒரு நாள் வருத்தமாக இருக்கீங்க. அப்படி கலந்து நடக்குது. 30 நாள் ஒரு மாதத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா 10 நாள் நான் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஒரு 10 நாள் ஏதோ ஒரு நிம்மதியை தொலைச்ச மாதிரி இருக்குது, ஒரு 10 நாள் மன உளைச்சல், சம்டைம்ஸ் ஒரு மாதிரி நியூட்ரலாக போகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படி தான் இருக்குது. இது வந்து ரொம்ப மோசமாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி தெரியல. மேபி குடும்ப சூழல், குடும்பத்துடைய உறுப்பினருடைய ஒத்துழைப்பு, பல பேருடைய பார்வை, பல பேருடைய அப்ரோச், இதெல்லாம் அப்படியே கலந்து தான் இருக்குது. நல்ல வேளை மோசமாக எதுவுமே இல்லை. வருத்தப்படுற மாதிரி, ரொம்ப உங்களை நோகடிக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. அது வரைக்கும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கலான்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். கடகம் ஆரோக்கியஸ்தானம். இந்த ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இந்த அலர்ஜிக் ரிலேட்டடான பாடி டைப்பாக இருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து வாட்டர்னால் அலர்ஜி ஏற்படும், காற்று ஏர்னால் ஏதாவது அலர்ஜி ஏற்படும், ட்ராவல் அலர்ஜி இருக்குது, ஃபுட் அலர்ஜி இருக்குது, அந்த அலர்ஜி இருக்குது, ஃபோபியா இருக்குது, இந்த மாதிரி ஏதாவது அலர்ஜி ரிலேட்டடான விஷயங்கள் இருந்தால் கொஞ்சம் அதில் வந்து கவனமாக இருந்தால் போதும். மற்றபடிக்கு வேறு எதுவும் சீரியஸ் ஹெல்த் இஷ்யூஸ்னு ஒன்றும் வரல. அலர்ஜிக்கில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும். அது எப்படி வேணால் உங்களை மேபி அட்டாக் பண்ணலாம். பட் அப்படியே வந்தாலும் கூட நான் அதையும் ஒரு ஓவராலாக வியூ பண்ணி பார்த்தேன். எத்தனை நாள் இது ரொம்ப மோசமாக படுத்துமான்னு பார்க்கும்பொழுது பெருசாக இல்லை. ஓகே, ஒரு 1 or 2 days, மேக்ஸிமம் 3 days மருந்து வேலை செய்கிற நேரம். ஏன்னா செவ்வாய் நல்லா பலமாக இருக்கார். ஏதாவது அலர்ஜிக்கு வந்தாலும் மருந்து வேலை செய்யும், உடனே தப்பிச்சிருவீங்க. சீனியர் சிட்டிசன்ஸ், இந்த மாதம் மே நிறைய செலவுகள் செய்கிற மாதமாக இருக்குது. வீடு வாங்கணுமா, வாகனம் வாங்கணுமா, ஏதாவது அட்வான்ஸ் கொடுக்கணுமா, ஏதாவது புக் பண்ணணுமா, பசங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணணுமா, பாகப்பிரிவினை ஏற்படுத்தி கொடுக்கணுமா, வீடு கட்டணுமா, என்ன வேணும், செலவு பண்ணி எப்படி சந்தோஷப்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத இந்த கடகராசி மொத்தமாகவே நீங்கள் திங்க் பண்ணுறது நல்லது தான். நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செலவும் உங்களுக்கு சந்தோஷம் திருப்பி தரும். அந்த மாதிரி ஒரு செலவாக தான் இந்த மாதம் இருக்குது. ஆனால் அதை பாசிட்டிவாக எடுத்துங்க. பெஸ்ட் விஷஸ். சிம்மராசி 2026 மே மந்த்து சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஏப்ரலில் நான் நிறைய வந்து கொஞ்சம் அலர்ட் கொடுத்தேன். கொஞ்சம் சுமாராக தான் இருந்தது. நிறைய பிரச்சனைகள், நிறைய ஹெல்த் இஷ்யூஸ், அதை பற்றி தான் நிறைய மார்க் பண்ணியிருந்தேன். மே எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டில் இந்த சனி மட்டும் இந்த 8ஆம் இடத்துல இருக்குது. அதை தவிர மற்ற எல்லாமே நகர்ந்துடும். மேலே வந்து நீங்கள் சனியை மட்டும் மறந்துடுங்க. ராகு 7th ஹவுஸ்லேருந்து மறந்துடுங்க. கேது 1st ஹவுஸ்லேருந்து மறந்துடும். 3 கிரகத்தை ஒதுக்கி வச்சுருவோம். மற்றதை மட்டும் முதல்ல ரீடிங் எடுப்போம். அப்போ வந்து நிறைய நல்ல பலன்கள் தெரியும். அதை பேஸ் பண்ணி இந்த சனியை பேஸ் பண்ணி எப்படி இது கம்பைன் பண்ணி பார்க்கலாம். முதல்ல வந்து இந்த சூரியன் வந்து உங்கள் ராசிநாதன் கரெக்டாக மே மந்தில் 1 to 14 அவர் வந்து உச்சத்தில், புதனோட மேஷத்தில், அப்படியே வந்து 15th மே அவர் ரிஷபத்தில் உங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு பொசிஷன் எடுத்துருவார், நல்ல இடத்துக்கு வரார். ஸோ 10ல் வந்து சூரியன், 10ல் வந்து புதன், எல்லாமே ஆல்மோஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸில் மே மந்த்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து தெரியுது. 15th மேலேருந்து முதலே உச்சமாக தான் இருக்குது. இருந்தாலும்
அந்த 15th மேக்கு அப்புறம் வருது இன்னும் ஒரு அட்வான்டேஜாக நம்ம எடுத்துக்கலாம். சுக்கிரன் 14th மேல இந்த சுக்கிரன் என்ன பண்ண போறாருன்னா கரெக்டாக குருவோட இணைஞ்சிடுறாரு. குரு உங்களுக்கு லாபஸ்தானமான 11ஆம் இடம், நல்ல இடம். இந்த மே மந்தோட குரு வந்து விலகிடும். மே மந்த் வரைக்கும் குரு வந்து உங்களுக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை நல்ல இடம். அந்த இடத்துல சுக்கிரனை போய் இணைஞ்சிருவார். உங்களுக்கு லார்ட் ஆஃப் அதாவது சிம்மத்துக்கு லார்ட் ஆஃப் 10 அதே மாதிரி குரு வந்து உங்களுக்கு 5th ஹவுஸ் லார்டாக வந்துடுவார். உங்களுக்கு இரட்டைப்படை வீடுகள் அப்படின்னு சொல்லுவோம். 2 ஹவுசஸ். இந்த குஜாதி ஐவர்களுக்கு வந்து 2 வீடு வரும். அது குரு, சுக்கிரன், புதன், செவ்வாய், சனி. இதில் வந்து சுபர் வீடு தன்மையை எடுத்துப்போம். சுபர் வீடு தன்மைனா இப்போ வந்து சிம்மத்துக்கு 5ஆம் இடத்துக்கு அதிபதி குரு, அதே சிம்மத்துக்கு 10க்கு அதிபதி சுக்கிரன். இந்த ரெண்டும் ஒன்றா இணையும். இணையிற இடம் வந்து 11. இது ஆக்சுவலாக ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு. இந்த 5 அப்படிங்கிறது உங்களுடைய பூர்வ ஜென்ம புண்ணியம், உங்களோட புத்தி கூர்மை. இந்த 10 அப்படிங்கிறது உங்களோட ப்ரொஃபஷன், உங்களுடைய கரியர், உங்களோட ஜாப், உங்களோட மணி, உங்களோட ஸ்டேட்டஸ். இந்த ரெண்டுமே ஒன்றா சேரது நல்ல விஷயம். 14th மேலேருந்து இந்த விஷயம் உங்களுக்கு நடக்க போகுது. இது ரொம்ப பாசிட்டிவான நோட் இது. சரி, இது வந்து எதுக்கெல்லாம் உதவி செய்யும்? நான் சொன்ன மாதிரி ஜாப், கரியர், மணி, பிஸ்னஸ், இன்வெஸ்ட்மெண்ட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இது ஃபேவராக இருக்குது. இப்போ செவ்வாய் எடுத்திங்கன்னா 11th மே கரெக்டாக 8ஆம் இடத்துலேருந்து 11ஆம் தேதி இந்த மே மாதம் செவ்வாய் நகர்றார். இதுதான் உங்களுக்கு பெரிய ப்ளஸ்ஸு. அதாவது பிஃபோர் 11th மே செவ்வாய் சனி கூட்டணியாக இருக்கும். நீங்கள் 11th மேக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா செவ்வாயும் சனியும் ஒன்றா சேர்ந்து லக்னத்துக்கு உங்கள் ராசிக்கு கரெக்டாக 8ஆம் இடத்துல இருக்கும். 8ஆம் இடத்துல சனி இருக்கிறதே ஒரு தொல்லை, செவ்வாயும் சேர்ந்து இருந்தால் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம். அவர் தானே பாக்கியாதிபதி. பாக்கியாதிபதி தான் வந்து ஒரு பெரிய ஒரு ராஜபதவி, ஒரு அதிகாரம், ஒரு 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 அதிகாரம், ஒரு யோகம், அதெல்லாம் அந்த 9 வரணும். அந்த 9ஆம் இடம் தான் வந்து வலுவான இடம். அவர் போய் 8ஆம் இடத்துல சனியோட சிக்கி ஒரு மாதிரி ஒரு ஒரு போராட்டமான இடம். அவர் அப்படியே ரிலீஸ் ஆகிடுறார். எங்கன்னா 11th மேலேருந்து நல்ல பொசிஷனுக்கு வர்றார். இது ஆக்சுவலாக ரொம்ப நல்லது, பாசிட்டிவாக நான் ரொம்ப பார்க்குறேன். அதுக்கு அடுத்தது வந்து நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து புதன், தனம், அதாவது பணம், பொருள், புகழ், படிப்பு, இந்த கிரகம் சூரியனுடைய அப்படியே கூடயே ட்ராவல் பண்ணிட்டு வருது. இப்போ எல்லாம் நல்லா இருக்குங்க. இப்போ வேலை விஷயம் ட்ரை பண்ணுறீங்க, ஒரு ஜாப் ட்ரை பண்ணுறீங்க, உங்கள் கரியருக்காக ட்ரை பண்ணுறீங்க, ஏதோ ஒரு எஃபர்ட் போடுறீங்க. மே மந்தில் அப்படியே இந்த மிட்டு லைக் 14th 15thலாம் ஒரு நல்ல ஸ்டேட்டஸில் அப்படியே நல்லா வருது. ஏன்னா உங்களுக்கு லாபஸ்தானத்தையும் குரு சுக்கிரன் சேர்க்க நல்லா வருது, பாசிட்டிவாக இருக்குது. ஒரு பாசிட்டிவான நேரத்தில் நீங்கள் என்ன வேணாலும் பொருளாதார ரீதியாக முயற்சி எடுத்துடலாம். அதுக்கு நான் உங்களுக்கு டிக் அடிச்சிடுறேன். புரியுதுங்களா? இப்போ அடுத்தது வந்து நான் வந்து இப்போ அந்த மைனஸ் சைடில் வந்துடுவோம். ஏன்னா அது என்ன பண்ண போதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சனி வந்து எக்ஸாக்டாக 8th ஹவுஸில் இருந்த தடை அது வந்து ஒரு குழப்பம், அது வந்து ஒரு இடையூறு, ஒரு போராட்டம், ஒரு இடையூறு. ஃபர்ஸ்ட் ஹவுஸில் கேது, குழப்பம், ஒரு மனநிம்மதியற்ற ஒரு சூழல், இதெல்லாம் அந்த கேது கொடுக்குது. இந்த பக்கம் ராகு 7ல் எதிர்ப்பு, தடை, குழப்பம், இந்த 3 தான். அதை கடந்து மற்ற கோள்கள்லாம் நல்ல இடத்த நகர்ந்துட்டுருக்கு. அது மிட் ஆஃப் மேலேருந்து ஏதாவது உங்களுக்கு லாபகரமாக நீங்கள் வந்து பயன்படுத்திக்கணும், பொருளாதார ரீதியாக வேலை விஷயமாக பயன்படுத்திக்கணும்னா சூப்பர். பட் இதை வந்து நீங்கள் இப்படியும் எடுத்துக்க தேவையில்லை. நீங்கள் சிம்ம ராசினா என்ன லக்னம்னு பாருங்கள், அதுக்கடுத்து என்ன தசா புத்தி, பர்த் சார்ட்டில் அதே மாதிரி 8 இதெல்லாம் வந்து ஏதாவது பிரச்சனையாக இருக்கா இல்லை ஃப்ரீயாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிட்டீங்கன்னா பெட்டர். ஸோ ஜனன ஜாதகம் நல்லா இருந்து இப்போ வர கோச்சார பலன் தான் கொஞ்சம் சரியில்லாம் பெருசாக பாதிக்காது. தசாபுத்தி நல்லா யோகமாக இருக்கனாலும் இது பெருசாக பாதிக்காது. ஸோ இந்த கால்குலேஷனோடு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா நல்லது. இதுக்கு நான் செக்மெண்ட்டை கூட பிரிக்கலை, பட் ஓவரால் நான் ரீடிங் கொடுக்குறேன். ஸோ ஃபேமிலி, இந்த கல்யாண விஷயம், ஒரு முயற்சி, ஒரு மாணவராக இருக்கிறீங்க, இல்லத்தரசி, எப்படி எடுத்தாலுமே இந்த இந்த அவுட் ஆஃப் 9ல் நீங்கள் சந்திரனை கட் பண்ணிவிடுங்க. ஏன்னா சந்திரன் வந்து அப்படியே ஒவ்வொரு நாள் அப்படியே நடந்துகிட்டே இருக்கும். ஸோ ஒரு நாள் பலன் ஒரு மாதிரி இருக்கும், ஒரு நாள் பலன் ஒரு மாதிரியாக இருக்கும். இந்த சந்திரனை கட் பண்ணிட்டுங்க. 9ல் 1 கட் பண்ணால் 8ல் வந்து 3 கட் பண்ணிவிடுங்க. 3ங்கிறது ராகுக்கு எது சனி, மீதி உள்ளது அந்த 8 - 3 5. இந்த 5 கிரகங்கள் சாதகமாக இருக்குது. இந்த சாதகமான 5 கிரகங்கள் நீங்கள் ஆக்டிவாக இந்த மே மாதத்தை நீங்கள் கடக்கிறதுக்கு உதவி செய்யும். அறிவுக்கு புதன், அதிர்ஷ்டத்துக்கு சுக்கிரன், பொருளாதாரத்துக்கு வியாழன், குரு, அதிகாரம், பதவி அல்லது வேலை வாய்ப்பு இதுக்கு சூரியன், ஆற்றல், உங்களுக்கு வந்து தேக பலம், தைரியம், துணை, ஆதரவு இதுக்கு செவ்வாய். இந்த 5 விஷயங்கள் வந்து உங்களுக்கு துணையாக இருக்குது. எதிர்ப்புக்கு சனி, எதிர்ப்பு தடைன்னு சொல்லலாம் சனி. குழப்பத்துக்கு கேது ஃபர்ஸ்ட் ஹவுஸு. ராகு வந்து உங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு விஷயத்துக்காக முயற்சி செய்கிறீங்க,
எடுத்தோடனே அதுக்கு எதிர்மறையான ஒரு நபரை சந்திச்சா அப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் அந்த ராகு அப்படி தான் இருக்குது. ஸோ மே மந்த் உங்களுக்கு எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஒரு 50% சாதகமான ஒரு டீம் உங்களுக்கு ஃபுல்லாகவே சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கு, ஒரு 50% பாதகமான ஒரு டீம் உங்களுக்கு எதிர்ப்பு பண்ணிகிட்ருக்கு. இப்படி கலந்த மாதிரி ஒரு ஒரு தருணத்தை இந்த மே மாதம் நீங்கள் சந்திப்பீங்க. ஸோ சிம்மம் என்ன சொல்லலாம் இன் ஷார்ட் அப்படின்னா, நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு, நீங்கள் உண்டு உங்கள் முயற்சி உண்டு, நீங்கள் உண்டு உங்கள் வாழ்க்கை உண்டுன்னு வாழ்ந்துட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. தேவையில்லாத விஷயத்துக்கு தலையிட்டாலோ, தேவையில்லாத விஷயத்துக்கு அதிகமாக ரியாக்ட் பண்ணாலோ, ப்ளஸ்ஸோ மைனஸோ எது நடந்தாலும் அது ஓவராக ரியாக்ட் பண்ணாமல் குவைட்டாக போய்டுறது நல்லது. அதுதான் உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு நகர்வதற்கு உங்களுக்கு ரொம்ப உதவியாகவும் இருக்கும். அடுத்த முயற்சி ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும்ன்றது என்னுடைய கருத்து. ஏன்னா குரு வந்து 11லேருந்து இறங்கினாலும் அவரோட பார்வையெல்லாம் உங்களுக்கு வந்து ப்ளஸ்ஸாக வந்துடும். அந்த அளவில் உங்களுக்கு சிம்மத்துக்கு அடுத்தடுத்து நன்மைகள் நடக்கும்ன்றது என்னோடய நம்பிக்கையாக நான் சொல்கிறேன். என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள். கன்னி ராசி. கன்னி 2026 மே மாதம். கன்னிக்கு வந்து ஜூனுக்கு ரொம்ப பாசிட்டிவாக ப்ரிடிக்ட் பண்ணிட்டேன் குரு பேஜில். மே மாதம் அதுக்குறான ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் சரிதான்னு பார்ப்போம். 7ல் சனி, 8ல் செவ்வாய், 11th மேல ஷிஃப்ட் ஆகிடும். சூரியன் 15th மே 9ஆம் இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிடும் புதனோட. சுக்கிரன் மட்டும் ரொம்ப நல்ல இடத்துக்கு வராரு இந்த முறை உங்களுக்கு 9 to 10. அதுவும் எக்ஸாக்டாக கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் 14th மே இந்த சுக்கிரன் வந்து குருவோட இணைவர். நல்ல இடமான்னு கேட்டிங்கன்னா 10ல். இப்போ எப்படி இருக்குது இந்த ஓவரால் மந்த்? ஃபஸ்ட்டு இந்த கரியர் அண்ட் ஜாபை பற்றி பார்த்துப்போம். தயாராகிடுங்க, ரெடியாக இருங்க, தயாராக இருங்க. மே மாதம் வந்து நீங்கள் ரொம்ப போட்டு உங்களை ப்ரெஷர் பண்ணிக்காதீங்க. ரொம்ப உங்களை ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க வேண்டாம், ப்ரெஷர் பண்ணிக்க வேண்டாம். செல்ஃபாகவே ரொம்ப சீரியஸாக எதுவும் திங்க் பண்ண வேண்டாம். கூலாக ட்ரை பண்ணுங்கள். பிளான் பண்ணி அப்ரோச் பண்ணுங்கள். ரொம்ப பிளான் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் செயல்படுத்துங்க. ஏன்னா நீங்கள் பதட்டம் இல்லாமல் இந்த மே மந்தில் வந்து டோன்ட் ஹாவ் எனி எக்ஸ்பெக்டேஷன்ஸ். மே வந்து ரொம்ப கூலாக ரிலாக்ஸாக எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இல்லாமல் அப்ரோச் மட்டும் பண்ணுங்கள், அப்ளை பண்ணுங்கள், முயற்சி பண்ணுங்கள். பட் எதுவுமே ரிசல்ட் வரலையா கண்டுக்காமல் விட்டுருங்க. கண்டிப்பாக வரும், நான் சொல்கிறேன், உங்களுக்கு வரும். மே வந்து ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் சரியாக வரல, ஆன்சர் இல்லை, செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த்து பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். இதுதான் உங்கள் ஜாப் அண்ட் கரியருக்கு நான் சொல்கிற மெசேஜ். அது ப்ரொமோஷனாக இருக்கலாம், ட்ரான்ஸ்ஃபராக இருக்கலாம், நியூ ஜாபாக இருக்கலாம், நியூ ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கலாம், இல்லை வேலையே இல்லாமல் முயற்சி பண்ணுறவராக கூட இருக்கலாம். சப்போஸ் யாராவது உங்களை தேடி வந்து ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க, அக்செப்ட் பண்ணிக்கலாமா? தாராளமாக பண்ணிக்கலாம். என்ன காரணம்? அதுலேயும் மிட் ஆஃப் மே, அதாவது 15th மேக்கு பிறகு உங்களுக்கு ஒரு வேளை யாராவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தராங்க, ஒரு ஆஃபர் தராங்க, உங்களை வந்து வெல்கம் பண்ணுறாங்க அப்படின்னா அக்செப்ட் பண்ணிக்கிங்க. ஏன்னா அந்த 15 நாட்களில் உங்களுக்கு வந்து புதன் மற்றும் சுக்கிரன் அப்படியே அடுத்தடுத்த ஷிஃப்ட்டுக்கு வந்துடும். ஃபேவராக தான் இருக்குது, எந்த நெகட்டிவும் இல்லை. பட் எனிவே ஜூன் வந்து நீங்கள் போட்ட எல்லா அப்ளிகேஷன், நீங்கள் செய்த முயற்சிக்கு வெற்றி வந்துடும். இப்போ அடுத்து வந்து ரிலேஷன்ஷிப் அண்ட் ஃபேமிலி அப்படின்னு எடுத்திங்கன்னா இதுக்கும் நான் அதே தான் சொல்கிறேன். இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒருவேளை சண்டை வருது, ஒருவேளை ஒரு சச்சரவு வந்துடுச்சு, கருத்து மோதல் வந்துடுச்சு, கருத்து வேறுபாடு வருது, மனக்கசப்பாக இருக்குது, உங்களுக்கு வந்து ரொம்ப கல்யாணம் பண்ணி குடும்ப வாழ்க்கையிலே ஒரு மாதிரி ஒரு சங்கடமாக தெரியுது. குவைட்டாக இருங்க. டோன்ட் ரியாக்ட். டூ மச்சாக ரியாக்ட் பண்ணாதீங்க. சண்டை போடாதீங்க, எதிர்க்காதீங்க, அதை நினச்சி மனசு வெந்து போகாதீங்க, நொந்து போகாதீங்க. ஏன்னா ஒரு நாள் இருக்கிறது அடுத்த நாள் இருக்காது. நான் நிறைய பேர் நான் சொல்லுவேன், என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். ரொம்ப கஷ்டமாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்க, சரியாக தூங்க மாட்டாங்க, வேதனைகள் அப்படி இருக்கும். பட் மறுநாள் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். சால்வ் ஆன பிறகு அப்போ சாப்பிட நினச்சாலும் பசிக்காது, உடம்பு அதுக்குள்ளே கெட்டு போயிடும். அந்த உடம்பை சரி பண்ண இன்னும் டைம் எடுத்துரும். நான் தான் எல்லாருக்கும் ஒன்று சொல்வேன், நம்ம வந்து எமோஷன்ஸில் தான் அதிகமாக ரியாக்ட் பண்ணிவிடுவோம். நீங்கள் ரொம்ப புத்திசாலியாக திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா, ரொம்ப அமைதியாக திங்க் பண்ணி பாருங்கள். நமக்கு எல்லா ப்ராப்ளமும் லைஃப் ஃபுல்லாக இருந்திருக்குமானா அப்போ நம்ம உயிரோடு இருக்க மாட்டோம். கண்டிப்பாக லைஃப் ஃபுல்லாக ஒரு ப்ராப்ளத்தை சுமக்க மாட்டோம். ஒரு ப்ராப்ளம் ஒரு நாள் வரலாம், சில பேருக்கு அது 2 நாள் இருக்கலாம், ஒரு சிலருக்கு 1 மாதம் இருக்கலாம், ஒரு சிலருக்கு 1 வருடம் இருக்கலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலே அந்த ப்ராப்ளம் கண்டினியூ ஆகாது. இல்லைனா அந்த ப்ராப்ளத்தை அவங்களுக்கு சால்வ் பண்ண தெரியலன்னு அர்த்தம். அவ்வளோதான், சிம்பிள். அந்த ப்ராப்ளம் தான் அவங்க வெளியே போக தெரியலன்னு அர்த்தம். ஆனால் நீங்கள் சாப்பிடாமல் அதனால் இருந்தாலோ, இல்லை உங்களை நீங்கள் வருத்தப்பட்டு நீங்கள் சரியாக தூங்கலை, சரியாக வாழ்க்கையை வாழல, சரியாக பயிற்சி பண்ணலைன்னா அடுத்தடுத்த வரக்கூடிய வாய்ப்புகள் நீங்கள் கோட்டை விட்டுருவீங்க. இதுதான் நான் எல்லாருக்கும் சொல்கிறது. அது வந்து உணர்ச்சி வசப்படுறதுனால வரக்கூடிய ரியாக்ஷன்ஸ். இதை நான் ஏன் இவ்வளோ ஹைலைட்டிங்காக பேசுகிறேன் அப்படின்னா, ஜூன் மாதம் ஒரு நல்ல பலன் வர்றதுக்கு நேரம் நெருங்கிடுச்சு. ஜூன் மாதம் உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் எல்லா பிளானட்டோட டிரான்சிட்டுமே ஃபேவராக வர ஆரம்பிச்சிடும். நான் அதெல்லாம் ஆல்ரெடி
செக் பண்ணிட்டேன், கம்ப்ளீட்டாக செக் பண்ணிட்டேன். ஏன்னா குரு மாறுறது மட்டும் நான் பார்க்கல. குரு மாறுறதோடு சேர்ந்து புதனும் உங்கள் ராசிநாதன் மாறுவார், சுக்கிரன் அதிர்ஷ்டக்காரன் மாறுவார், செவ்வாய் தடையிலிருந்து அதுவும் வெளியில் போய்டும், எல்லாம் அப்படி வெளியே வந்துடும். பட் நீங்கள் ப்ரிப்பேர்டாக இல்லை, நீங்கள் பாசிட்டிவாக இல்லை, நீங்கள் ஒரு மாதிரி டல் ஆகிட்டீங்க, வீக் ஆகிட்டீங்கன்னா கோட்டை விட்டுருவீங்க. அதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா மே மந்த் வந்து 100% உங்களுக்கு வந்து சாதகமான கிரக நகர்வுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஒன்று நல்லா இருக்குது, ஒன்று வாய்ப்பு கொடுக்குது, ஒரு பலன் நடக்குது, ஒரு பலன் நடக்கலை, ஒரு விஷயம் சந்தோஷப்படுத்துது, ஒரு விஷயம் சந்தோஷப்படுத்தலை, ஒருத்தர் வந்து ரொம்ப அன்பாக உங்களுக்கு பிரியமாக இருக்கார், ஒருத்தர் அன்பாக பிரியமாக இல்லை, ஒருத்தரால் ஆதரவு கிடைக்குது, ஒருத்தரால் ஆதரவு கிடைக்கல, ஒருத்தர் உங்களை வந்து பாசிட்டிவாக பேசுகிறார், ஒருத்தர் நெகட்டிவாக பேசுகிறாங்க. அந்த மாதிரி கலந்து தான் இருக்கும். ஸோ மந்த் ஆஃப் மே கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நினச்ச பாதி விஷயங்கள் நடந்துடும், பாதி விஷயங்கள் உங்களை திருப்திப்படுத்திடும், பாதி விஷயங்கள் அதிருப்தியும் படுத்தலாம், இல்லை எதுவுமே உங்களை அது வந்து ரெஸ்பாண்ட் பண்ணாமல் கூட போகலாம், பலனே இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் உங்களுடைய டெய்லி ரொட்டீன் அந்த ஆக்டிவிட்டியை கடமை தவறாமல் பண்ணிட்டு போயிட்டே இருங்க, எதிர்பார்ப்பு இல்லாமல். ஏன்னா அது நிறைவேறும் போது இந்த இந்த நீங்கள் செய்த செயல்களுக்கு சேர்த்தே ஒரு ரிசல்ட்டை கொண்டு வரும். அது காத்திருந்தால் தான் தெரியும். இதை நீங்கள் மேரேஜ்னு எடுத்துக்கலாம், ரிலேஷன்ஷிப் எடுத்துக்கலாம், ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வந்து ஒரு எக்ஸாமாக எடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் வேறு ஏதாவது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமாக எடுத்துக்கலாம், வேறு ஏதாவது அப்ளிகேஷனாக எடுத்துக்கலாம், ஒரு ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டாக எடுத்துக்கலாம், வெஹிக்கிளாக எடுத்துக்கலாம், எப்படி வேணால் நீங்கள் பிளான் பண்ணலாம். மே தானாக உங்கள் கதவை தட்டுற விஷயங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். அதே மே நீங்களாக போய் கடுமையாக முயற்சி பண்ணி ஒரு பலன் வரலனா அதை பற்றி வருத்தப்பட வேண்டாம். கண்டிப்பாக அது கொண்டு வந்துடும். நீங்கள் விதைத்த விதை வீண் போகாது. நீங்கள் நல்ல விதை விதைத்தது வீண் போகாமல் உங்களுக்கு பலனை கண்டிப்பாக தரும். அதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் நீங்கள் காத்திருங்க. ஸோ மந்த் ஆஃப் மே ஹெல்த்தை பற்றியோ, பெண்கள், இல்லத்தரசிகள், சீனியர் சிட்டிசன்ஸ், மாணவர்கள், வேலை விஷயத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க, ரிலேஷன்ஷிப், எனி ஸ்டேட்டஸ், ஜஸ்ட் ட்ரை, ஜஸ்ட் அப்ளை, ஜஸ்ட் அப்ரோச், ஜஸ்ட் பிளான் அண்ட் எக்ஸிக்யூட், பட் டோன்ட் எக்ஸ்பெக்ட் த ரிசல்ட்ஸ். காத்திருந்தீங்கன்னா பலன் உங்களுக்கு அடுத்து வரும். சில பேருக்கு சிலது முயற்சி எடுத்தவொடனே ரிசல்ட், சில பேருக்கு கொஞ்சம் டைம் எடுத்து தான் வரும். கன்னி அது பூமி தத்துவம், அது பொறுமையாக தான். ஒரு சீடு ஒன்று நீங்கள் மண்ணில் போட்டிங்கன்னா நாளைக்கே இந்த மரம் ஆகாது. அது டைம் எடுத்துக்கும். அதுக்கு ஒரு ஒளி வேணும், அதுக்கு ஒரு நீர் வேணும், அதுக்கு ஒரு சக்தி வேணும். அது அப்படியே வேறு அப்படியே வளர்ந்து பெருசாக வந்துடும். அந்த பொறுமை இருந்துன்னா ஜெயிப்பீங்க. அதுதான் நான் இந்த மே மந்த் 2026 கன்னிக்கு சொல்கிறேன். வாழ்த்துக்கள். துலாம் ராசி 2026 மே மாதம் துலாம் ராசி எப்படி இருக்குது? துலாம் நிறைய வருடங்கள், நிறைய மாதங்கள் ரொம்ப நல்ல பலன் மட்டுமே நிறைய சொன்னோம். இப்போ வந்து 2026 மேலே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஆஃப் கொஞ்சம் நல்லா இருக்குது. 15th மேக்கு அப்புறம் துலாமை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்ல பலன்கள் இருக்குது. பிஃபோர் 15th வந்து நான் நல்ல பலன் இல்லைன்னு சொல்ல, கொஞ்சம் நியூட்ரலாக இருக்குது. அதாவது ஒரு மாதிரி ஒரு ஹரிசாண்டல் லைன் அப்படின்றத 1 to 15 போட்டுக்கலாம், ஒரு வர்டிகல் லைன் அப்படிங்கிறத 15 to 13 போட்டுக்கலாம், 31st அப்படின்னு போட்டுக்கலாம். அப்படி தான் இருக்குது துலாம். பேடாக மைனஸாக எதுவும் இல்லை. கீழ் நோக்கி ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறத நான் சொல்லலை. இதை முதல்ல கிளியர் பண்ணிடுறேன். ஜாப் அண்ட் கரியர் அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃப் எப்படி போகும் துலாம் 2026 மே மாதம்? உங்களுக்கு வந்து அந்த ஆஸ்பெக்டில் அப்படியே பார்த்தோம்னா கொஞ்சம் டென்ஷன் இருக்குது, வேலையில் டென்ஷன் இருக்குது, கலீக்ஸோட சம்டைம்ஸ் ஒத்து போகலை, சில சமயத்தில் ப்ரெஷர் இருக்குது, மாற்றணும்னு தோணும், வேலையை மாற்றலாமான்னு தோணும், நிறைய இருக்கும், நிறைய குழப்பம் வரும், நிறைய ஐடியாஸ் மாறும், நிறைய விஷயங்கள் முயற்சி எடுப்பீங்க, ஏதாவது பதவி வருமா எல்லாம் தெரியும். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் 2026 மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் டிரான்சிஷன் எல்லாம் நீங்கள் போய் வந்து இப்போ சில பேர் சொல்லுவோம், இது உங்கள் நேரம், நீங்கள் போய் 10 பேர் கதவை தட்டுங்க, 10 பேரை போய் பாருங்கள், யூ மீட் பீப்புள், அப்ரோச், ட்ரை ஃபார் சம்திங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி நேரம் இது இல்லை. எல்லாம் உங்களுக்கு அந்த 7, 6, 7, 8, 9 அப்படி லைன் கட்டிகிட்ருக்கு, எல்லாம் வரிசை கட்டிகிட்ருக்கு. 6ங்கிறது உங்களை எதிர்க்கிறத வந்து அது வந்து தவிடுபடியாக்கும், சாந்தப்படுத்தும், ஓகே. 7ங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப், நல்ல ஃப்ரெண்ட்ஷிப், உங்களுக்கு ஒரு சப்போர்ட், அது கூட பாசிட்டிவ் எடுத்துக்கலாம். 8 அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து சில சமயத்தில் தடைன்னு எடுத்துக்கலாம், சில சமயத்தில் தாமதம்னு எடுத்துக்கலாம், சில சமயத்தில் இப்போ நடக்காது, சில சமயத்தில் நடக்காது அப்படின்னு எடுத்துக்கலாம். எப்படி வேணால் நடக்கும். அந்த 8 தான் அந்த இடத்துல அப்படி ரோல் ப்ளே பண்ணுது. 9ல் குரு, யோகம் இல்லாத அதிர்ஷ்டம் இல்லாத கிரகமாக இருந்தாலும் 9ல் குரு நாட் பேட் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்படி ஒரு கலந்த மாதிரி
ஒரு சூழ்நிலையை இந்த துலாம் வந்து உங்களுக்கு கொடுக்குது. ஸோ என்னோட கருத்து தான், எந்த ஒரு விஷயத்துக்காகவும் உங்களை வந்து மன உளைச்சலோட உங்களை செல்ஃபாக ப்ரெஷர் பண்ணிவிட்டு முயற்சி பண்ணாமல், அதுவாக வருதா நடக்கட்டும், அது வரலையா அடுத்த மாதம் நடக்கும்னு சொல்லி குவைட்டாக கூலாக விட்டுடுங்க. அப்படி இருக்குது. இந்த செகண்ட் ஹாஃப் ஆஃப் மே வந்து உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கொஞ்சம் இருக்குது. அது ரிலேஷன்ஷிப் விஷயமா, கல்யாணமா, குழந்தை பாக்கியமா, இல்லை உங்களுடைய வாழ்க்கையா, வேலையா, பதவியா, ப்ரொமோஷனா, இல்லை நியூ ஒரு ஆஃபர் வேணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை நீங்கள் செய்கிற முயற்சியில் வந்து ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாமில் வின் பண்ணணும், அது சக்ஸஸ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாமில் வந்து அவங்களுக்கு வந்து க்ளீனாக அந்த சீட் கன்ஃபார்ம் ஆகணும், விசா ப்ராசஸில் கிளியர் ஆகணும், ட்ராவல் பிளான் சக்ஸஸ் ஆகணும், பிஸ்னஸ் பிளான் சக்ஸஸ் ஆகணும், இன்வெஸ்ட்மெண்ட் லாபகரமாக கொண்டு வந்துடணும், வீடு வாங்கிடணும், கார் வாங்கிடணும், ஏதோ ஒரு விஷயம் ஒரு டூர் பண்ணணும், ஃபன் என்டர்டெயின்மெண்ட் டூர் பண்ணணும், ஒரு ப்ராஜெக்ட் புதுசாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம், இந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் 15th மே டார்கெட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நல்லா இருக்குது. ஏப்ரல் 15th ஏப்ரல் 14th மே 15th வரைக்கும் சித்திரை. மே 15th உங்களுக்கு வைகாசி மாதம், தமிழில் வந்து வைகாசி. ஸோ மே தமிழில் வைகாசி மாதம் துலாம் ராசிக்கு இந்த வருடம் பலன்கள் சாதகமாக இருக்குது. அதை திட்டமிடுங்க, சரியாக திட்டமிடுங்க. எதிர்ப்புகளும் தாமதங்களும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் ஃபஸ்ட்டு 2 வீக்ஸு. 3rd வீக் அண்ட் 4th வீக் வந்து உங்களுக்கு ஆதாயமான பலன்களுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குது. அது கரெக்டாக டார்கெட் பண்ணிங்கன்னா கரெக்டாக அந்த ரிசல்ட்ஸை கொண்டு வந்துடும். ஹெல்த் ஆஸ்பெக்ட்ஸில் நான் கொஞ்சம் சொல்கிறேன். துலாம் பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, ஏன்னா சனி 6ல் இருக்குது. அது பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. ராகு 5th ஹவுஸில். சம்டைம்ஸ் சில பேருக்கு இந்த வயிறு சம்மந்தப்பட்டது 1-2 பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கும். சில பேருக்கு இந்த செவ்வாயுடைய பார்வை நேராக விழுது, அதனால் உஷ்ணம், உடல் வந்து சம்டைம்ஸ் ஓவர் ஹீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு தெரியுது. ஸ்பைசி ஃபுட்டை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து இந்த உஷ்ண சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஈஸியாக அவாய்ட் பண்ணிடலாம். ஸ்பைசி ஃபுட்டு, ஏன்னா செவ்வாயுடைய பார்வை இருக்குது. 8ல் சூரியன் வந்திருக்கு. அது வந்து உங்களுக்கு துலாம் ராசியில் ஒரு 15 நாள் இந்த மே மந்தில் 8ஆம் இடத்துல சூரியன். அதனாலையுமே உங்களுக்கு இந்த கண் எரிச்சல் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பை காமிக்குது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் டேக் கேர் பண்ணிட்டீங்கன்னா போதும் ஹெல்த்தில். அதுக்கடுத்து சீனியர் சிட்டிசன்ஸ், பெண்கள், இல்லத்தரசிகள் எல்லாம் ஓவராலாக அப்படி பார்த்தோம்னா துலாம் ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ் எல்லாத்துக்கும் திட்டமிட்டு 3வது வாரம் 4வது வாரம் செயல்படுத்துறதுக்கு ஒரு சரியான காலமாக உங்களுக்கு அமையுன்று தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓவராலாக பார்த்தோம்னா எப்படி இருக்குது துலாம் ராசி, மே மாதம் என்ன சொல்கிற அளவுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆவரேஜ்னு எடுத்துக்கலாம், இல்லைனா அபவ் ஆவரேஜ்ன்றதை செகண்ட் ஹாஃபில் எடுத்துக்கலாம். அப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி 2026 மே மாதம். இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஜூனில் வரக்கூடிய குரு பேச்சு அட்வான்ஸாக மே மாதம் ஏதாவது நன்மைகள்லாம் கலந்த மாதமாக இருக்குமா அப்படிங்கிறத நம்ம ஒரு ஓவரால் வியூ பண்ணி பார்த்தேன். நானும் கிளியராக ரொம்ப க்ளோஸாக அப்சர்வ் பண்ணி பார்த்தேன். நிறைய டிரான்சாக்ஷன் இருக்குது. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 15th மே சூரியன் புதன் கரெக்டாக விருச்சிகத்துக்கு 7th ஹவுஸில். இதில் சூரியன் வந்து உங்களுக்கு முக்கியமான ஒரு கிரகம், ஏன்னா தான் லார்ட் ஆஃப் 10, 10 உங்கள் தொழில், உங்களுடைய அடையாளம். பட் ஆனால் 8ஆம் இடத்துல கரெக்டாக 14th மே சுக்கிரன் குரு வந்து ஒன்றா இணையும். 8ஆம் இடத்துல பொருளாதார கிரகங்கள் ரெண்டுமே ஒன்றா இணையுது. சனி 5th ஹவுஸில், ராகு 4th ஹவுஸில், செவ்வாய் 6ஆம் இடத்துல மே 11th. இதுதான் பிளானட்டரி பொசிஷன். நான் வந்து இதுக்கு என்ன பலன் சொல்லலாம் அப்படின்றத ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்க்கும்போது ஜாப், கரியர், மணி, ஃபினான்ஸ், ஃபேமிலி, ரிலேஷன்ஷிப், மேரேஜ் எல்லா ஆஸ்பெக்ட்லையும் யோசிச்சு பார்த்தேன். 6ல் செவ்வாய், 8ல் குரு, அதே 8th ஹவுஸில் கரெக்டாக சுக்கிரன், 7ல் வந்து சூரியன். 7ல் வந்து சூரியன் செகண்ட் ஹாஃபில். ஃபஸ்ட் ஹாஃபில் 6ல் சூரியன் உச்சம். புதன் 6லேருந்து 7, அது பிரச்சனை கிடையாது. 5ல் சனி, 4ல் ராகு. இந்த மாதிரி ஒரு கிரகமைப்புக்கு இந்த மாதம் எடுத்த காரியம் அப்படி ஜெயிக்கிற மாதிரி இருக்கா, ஏதாவது ஒன்று பாசிட்டிவாக எடுத்த காரியம் அப்படி ஜெயிக்கிற மாதிரி இருக்கா அப்படின்னு நான் அப்படியே யோசிச்சு பார்த்தேன். சூரியன் மட்டும் கொஞ்சம் பரவாயில்ல. உங்கள் வேலை, உங்கள் கடமை, உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்களுடைய முயற்சி, உங்களுடைய டியூட்டிஸ், இதெல்லாம் நீங்கள் சரிவர செய்வீங்க அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். பட் அதர் தேன் தட் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நீங்கள் நினைக்கிற மாதிரியே எல்லாம் நடந்துடும், நீங்கள் நினைக்கிற மாதிரியே எல்லாம் கிடைச்சிடும், நீங்கள் நினச்சது தான் நடக்கும் அப்படிங்கிறத என்னால் சொல்ல முடியல. ஸோ பலன் என்ன? இந்த மே மாதம் 2026 விருச்சிக ராசியை சேர்ந்த உங்களுக்கு நான் கொடுக்குற ஒரு மேலான ஐடியா, முதலீடு செய்யணும் அப்படின்னா ஒரு மாதம் தள்ளி போடலாம். ஏன்னா 8ல் வந்து சுக்கிரன் குரு இருந்தால் பணம் போட்டு பணம் எடுக்கிற நேரம் இது கிடையாது.
குறிப்பாக பணம் கொடுக்கல் வாங்கல வரக்கூடிய பிரச்சனைகள், பண முதலீடு, பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட். அடுத்தது ஜாப் அண்ட் கரியர் ப்ரொஃபஷனில் முயற்சி எடுக்கலாம். ஆனால் அது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி அக்செப்டபுளாக இருக்காது. ஒன்று நடக்குது, ஆனால் அது வந்து முழுமையாக நீங்கள் நினைக்கிற மாதிரி ஏற்றுக்கொள்கிற மாதிரி அது வந்து ரொம்ப திருப்திகரமாக அப்படி ஒரு சூழலை அது காமிக்கலை. ஸோ அந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் யோசித்து செய்கிறது நல்லது விருச்சிக ராசி. அடுத்தது ஃபேமிலி அண்ட் ரிலேஷன்ஷிப். இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத சில ஆர்கியூமெண்ட்டோ, சில மனஸ்தாபங்களோ, சில குழப்பங்களோ வருவதற்குண்டான வாய்ப்புகள் தெரியுது. அதனால் சிந்திக்காமல் அவசரத்தில், வேகத்தில் விவேகத்தை இழந்து தேவையில்லாத மோதல்களை டெவலப் பண்ணிக்க வேண்டாம். ஸோ மொத்தத்தில் மாணவர்கள் அது மட்டும் பார்த்தேன், உங்களுக்கு வந்து பணமாலேயோ இல்லை வேலையிலையோ பிரச்சனை இல்லை, படிப்பு மட்டும்தான் உங்கள் விஷயம்னா உங்களுக்கு மட்டும் அந்த சூரியனுடைய பார்வையும் புதனுடைய பார்வையும் நல்லா இருக்குது. விருச்சிக ராசி மாணவர்களுக்கு மட்டும் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஓவராலாக என்ன சொல்லலாம், எப்படி வந்து இந்த மாதம் கொண்டு போகும்? கொஞ்சம் டென்ஷன் வரும், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் வரும், டென்ஷன் வரும், கொஞ்சம் குழப்பம் வரும். ஃபைனான்ஷியலாக சம்டைம்ஸ் அந்த பிளான் கரெக்டாக போகிற மாதிரி தெரியாது. சம்டைம்ஸ் உங்களை வந்து டபுள் செக் பண்ண வைக்கும், சம்டைம்ஸ் உங்களை ஓவராக திங்க் பண்ண வைக்கும், சம்டைம்ஸ் சில கன்ஃபியூஷன்ஸும் வரும். சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இது வந்து இப்படி தான் ஆகுமா, எப்போவுமே இந்த விருச்சிகமே இப்படி தானான்னு தோணும். பட் ஆனால் இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு இருக்காது. ஹார்ட்லி வெறும் 31 நாள், மே மாதம் வரைக்கும் தான். ஒரு நாள் கூட நல்லா இருக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி நான் சொல்ல மாட்டேன். நான் சொல்கிறதே வந்து மொத்தமாக ஒரு 10 நாட்கள் ஒரு சில குழப்பங்களோட, ஒரு சில வருத்தங்களோட, ஒரு சில ப்ளஸ் மைனஸோடு போகும். ஒரு 10 நாள் அவ்வளோதான். மற்றபடி ஓவராலாக பரவாயில்லன்னு எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது, கிரேட், நினச்சது நடந்தது, நினச்சது கிடைக்க போகுது, அச்சீவ் பண்ணுறோம், ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லைன்னு தான் நான் சொல்கிறேன். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அதனால் விருச்சிக ராசியை சேர்ந்தவங்களுக்கு எந்த முயற்சி பொருளாதாரத்தை இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி போடலாம், எந்த முயற்சி புது முயற்சியாக இருந்தாலும் கொஞ்சம் சிந்தித்து செயல்படலாம். எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலுமே அது வந்து ரிலேட்டட் டு ஜாப் அண்ட் கரியர் ப்ரொஃபஷன் இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம். ஸோ மொத்தத்தில் கொஞ்சம் நேரம் எடுத்து, கொஞ்சம் காலம் எடுத்து முயற்சி செய்து அடைய வேண்டிய காலங்களாக இந்த மே மாதம் 2026 தெரியுது. இதில் ஹெல்த் ஆஸ்பெக்டில் ஏதாவது பாதிப்பு இருக்குமா அப்படிங்கிறதையும் யோசித்து பார்த்தேன். 6ஆம் இடத்தை கூர்ந்து கவனிக்கும் போது கரெக்டாக செவ்வாய் வந்து 6th ஹவுஸில் தான் பொசிஷனில் வரும். 11th ஆஃப் மேலேருந்து செவ்வாய் வந்து மேஷத்துக்கு வந்துடும். உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் தான் 6ஆம் இடத்துல விபரீத ராஜயோகத்தில் இருப்பார். அதனால் இந்த உடல் உஷ்ணம், நோய்கள், இல்லை எதிர்ப்பு, கோபம், கொஞ்சம் வந்து ஒரு மன அமைதி இல்லாத ஒரு மன உளைச்சலுக்குண்டான நேரம், இதெல்லாம் இந்த விருச்சிகத்துக்கு தெரியுது. உணர்ச்சி வசப்படக்கூடிய ராசியோட லிஸ்ட்டு விருச்சிகம். அதனால் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படாமல் இந்த முறை ஒரு மெடிடேஷன், காம்னஸ், அமைதி இருந்தால் இன்னுமே நீங்கள் பெட்டராக சிந்திக்க முடியும், பெட்டராக ஒரு விஷயம் பண்ண முடியும் நான் சொல்கிறேன். இது வெறும் இந்த ராசியோட அடிப்படையில் மட்டும் இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கவும் தேவையில்லை. ஒருவேளை உங்கள் லக்னம் சேஞ்ச் ஆகிருக்கு, உங்கள் தசாபுக்தி மாறி இருக்குது, உங்கள் பர்த் சார்ட் நல்லா இருக்குது, அதுக்குண்டான நல்ல கால அளவில் தான் போயிட்டுருக்கு அப்படின்னா இதை பற்றி ஒன்றும் வருத்தப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. ஸோ விருச்சிகம் ஒரு ஓவரால் வியூவில் மே 2026 கொஞ்சம் ஆவரேஜாக இருக்குது, கொஞ்சம் சுமாராக இருக்குது. நிறைய விஷயங்களை தள்ளி போடலாம், நிறைய விஷயத்தில் கொஞ்சம் காத்திருந்து தள்ளி போட்டு செய்யலாம். வேகம் காட்டாமல் விவேகத்தோடு செயல்பட்டால் அடுத்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்குன்றதை நான் அட்வான்ஸாகவே சொல்லிடுறேன். வாழ்த்துக்கள். தனுசு ராசி. தனுசு ராசி 2026 மே மாதம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனுசுக்கு கொஞ்சம் சாதகமான மாதமாக அந்த மே மாதம் வந்திருக்கு. நிறைய விஷயங்களை சாதகமாக வந்திருக்கு. சுக்கிரன் குரு இணைவு 14th மேலேருந்து சுக்கிரன் குரு இணைவு, அது நேரடி பார்வை வந்து தனுசு மேலே விழுது. தனுசுக்கு அர்த்தாஷ்டம சனி போயிட்டுருக்கு. இருந்தாலும் அந்த தடைகள், தாமதங்கள், குழப்பங்கள்லாம் நிவர்த்தி பண்ணுற மாதிரி சுக்கிரன் குரு பார்வை இணைவு ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து என்னென்னா மெயினாக பொருளாதார ரீதியாக எடுக்கிற முயற்சிக்கு ஜெயிக்கும். ஸோ ஃபைனான்ஷியல் ஆஸ்பெக்டில் ஜாப், கரியர், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இது ரொம்ப பெரிய சூப்பர் மந்த். தனுசு ராசியை சேர்ந்தவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இந்த மாதம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணணுமா, கோல்டில் பண்ணணுமா, பேங்க்கில் பண்ணணுமா, ஷேர்ஸில் பண்ணணுமா, லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸா, ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக, ரொம்ப ஃபியூச்சரை திங்க் பண்ணி பிளான் பண்ணி போடுங்க. உங்கள் ஃபைனான்ஷியல் கன்சல்டன்ட்டை கன்சல்ட் பண்ணி தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இந்த மந்த் வந்து சூப்பராக இருக்குது. பணத்தை போடலாம், சேமிப்புக்கு திட்டமிடலாம், அது நல்லா இருக்குது. ஜாப் அண்ட் கரியர் அண்ட் ப்ரொமோஷன் இது ரிலேட்டாக பார்க்கும்போது சூரியனுடைய நகர்வு சூப்பராக வருது. 6ஆம் இடத்துல சூரியன் வந்து உங்களுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகும். உங்களுக்கு வந்து 15th மே. அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு 5th ஹவுஸில் சூரியன் உச்சம். ஸோ 9th ஹவுஸ் லார்ட் அண்ட் 10th ஹவுஸ் லார்ட் கம்பைண்டு. 9th ஹவுஸ் லார்ட் அண்ட் 10th ஹவுஸ் லார்டு காம்போ என்ன சொல்லுதுன்னா உங்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம். 9, 10, 7 மூணுமே ஒன்றா இணைஞ்சிடும்.
இதெல்லாம் உங்களுக்கு கரியர் அண்ட் ப்ரொஃபஷனில் பதவி அதிகாரத்தில் ப்ரொமோஷன்லலாம் சூப்பரான ஒரு டைம் இது. ஸோ தனுசு இந்த மாதம் வந்து ஸ்கோர் பண்ணுறீங்க. தனுசு ராசி இந்த மாதம் நீங்கள் ஸ்கோர் பண்ணுறீங்க. ஏன்னா அடுத்த மாதம் குரு 8க்கு போகும், இந்த மாதம் குரு 7, செவ்வாய் வந்து 11th of Mayல 5th ஹவுஸில் 5 குடையவன் 5ஆம் இடத்தில் வரும்பொழுது உங்களுக்கு வந்து பூர்வ ஜென்ம புண்ணியங்கள் வேலை செய்யும். இந்த பரம்பரை சொத்து பாகப்பிரிவினை ஸ்மூத்தாக அழகாக முடியறதுக்கு வாய்ப்பு கொடுக்கும். இல்லை சொத்து பிரச்சனைகளை வந்து நிவர்த்தி ஆகும். வீடு கட்டுறது, வீடை வாங்குறது, டோக்கன் அட்வான்ஸ் கொடுக்கறது, புக்கிங் பண்ணுறது, இதெல்லாம் சூப்பராக பலன் தரும். பழைய வாகனத்தை புதுப்பிக்கலாம், இல்லை பழைய வாகனத்தை கொடுத்து புது வாகனம் வாங்கலாம். அதுக்கும் நேரம் ரொம்ப நல்லா அமையும். அதுக்கப்புறம் இந்த புதன் சூரியன் சேர்க்கையை வந்து அடுத்தடுத்து ஷிஃப்ட் பண்ண பார்க்கும்போது உண்மையிலேயே தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஒரு விஷயத்தை ஜெயிக்க போகிறீங்கன்றதை கிளியராக காமிக்குது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து மனசில் ஒரு உற்சாகத்தோடையும் உங்களுக்கு வந்து ஹெல்த்து, எனர்ஜி, எமோஷன், டேலண்ட் 4மே ஒன்றா அழகாக ஒரு கோச்சராகி அழகாக வரப்போகிற நேரம் அது. ஸோ ரொம்ப கான்ஃபிடென்ஸோடு நீங்கள் வந்து ட்ரை பண்ண போகிறீங்க அண்டு ஜெயிச்சம் காட்டுவீங்க. ரிசல்ட்டோடு வர நேரம் உங்களுக்கு உங்கள் பக்கம்தான் ரிசல்ட் வர மாதிரி ஒரு நேரம் அது. இது மாணவர்களுக்கு. பெண்கள் இல்லத்தரசிகள் அப்படின்னு ஒரு ரீடிங் எடுத்து பார்த்தோம்னா குறிப்பாக வந்து எல்லா டிரான்சாக்ஷனுமே ஓரளவுக்கு சாதகமாக இருக்குது. இது திருமணம் பண்ணுறதுக்கும் உகந்த மாதமாக தெரியுது. டக்குன்னு ஒரு வருணம் அமைஞ்சது, டக்குன்னு முடிஞ்சுது. இல்லை ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்க, அதை வந்து ரொம்ப நாளாக ஒரு இழுபறி முடிஞ்சிரும் நினச்சிங்க. இந்த முறை அது நடக்குது, முடியுது. அப்படி ஒரு தருணம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுவும் ஒரு ஃபேவராக இருக்குது. நல்ல நண்பர்களுடைய சப்போர்ட் கிடைக்கும், நிறைய பேருடைய ஆதரவு கிடைக்கும், நிறைய பேருடைய பாராட்டுகள் கிடைக்கும். பாராட்டு மழையில் நினைவீர்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பலனை கொண்டு வரும். அதுவுமே நல்லா இருக்குது. அடுத்து வந்து பார்த்தோன்னா ஹெல்த் ஆஸ்பெக்டில் இந்த சனி மட்டும் 4th ஹவுஸில் சம்டைம்ஸ் ஏதாவது ஒரு 1, 2, 3 நாள், ஏன்னா ஒரு மாதத்தில் சனியோட நட்சத்திரங்களே 3 நட்சத்திரங்கள் வரும். அந்த 3 நட்சத்திரங்களில் வந்து சனி பிரவேசிக்கும் பொழுது, அதாவது சந்திரன் பிரவேசிக்கும் பொழுது சம்டைம்ஸ் ஒரு மைனர் ஹெல்த் இஷ்யூ வரலாம். குறிப்பாக இந்த மசில் பெயின் ஆர் கிராம்ப், இந்த போன் அண்ட் ஜாயிண்ட், இந்த மாதிரி சில பெயின் சில பேருக்கு பல்லில் வரும், கழுத்து, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சதை ஜாயிண்ட்டில் கொஞ்சம் பெயின் வரலாம். பாதங்களில் நிறைய பேருக்கு வர வாய்ப்பு இருக்குது. இது வந்து தனுஷை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வர சனியால் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன உபத்திரங்கள், உபாதைகள் தான். பெரிய லெவலில் பாதிப்பு, வருத்தம்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ ஓவராலாக வந்து மே 2026 தனுசு ராசியை பொறுத்தவரையில் ஆல்மோஸ்ட் நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப ஃபேவரபுளாகவும் பாசிட்டிவாகவும் நடக்குது. நிறைய விஷயங்கள் சாதகமாகவும் இருக்குது. நிறைய விஷயங்கள் எடுக்கிற முயற்சி ஜெயிக்கிற மாதிரி இருக்குது. ஈவன் திருமணம், ரிலேஷன்ஷிப் கூட ரொம்ப ஹாப்பியாக கொண்டு போகிற மாதிரி தான் தெரியுது. இன்வெஸ்ட்மெண்ட் பிளானும் சக்ஸஸ் ஆக போகுது. ஓரளவுக்கு பயன்படுத்துறதுக்கு சூப்பரான ஒரு மந்த்து மே 2026 தனுசு ராசி. ஏன்னா அடுத்த மாதத்துலேருந்து உங்களுக்கு வந்து குரு 8ஆம் இடத்துக்கு போனால் ரொம்ப நெகட்டிவ் கிடையாது. பட் இருந்தாலும் ரொம்ப சாதகமான மாதத்தை ஏன் நம்ம வந்து விடணும் அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் நான் சொல்கிறேன். இதில் வந்து நிறைய பேர் என்னை கேட்டாங்க, குறிப்பாக இந்த பெண்களுக்கு தனுசு ராசி இந்த அர்த்தாஷ்டம சனி ரொம்ப கஷ்டப்படுத்துது, அதுக்கு ஏதாவது ரிலீஃப் கிடைக்கும். இந்த மாதம் உங்களுக்கு அதுக்குண்டான நல்ல ஒரு நேரம். ஏன்னா இந்த மாதம் குறிப்பாக நீங்கள் ஒரு திருமதி, உங்களை என்ன மாதிரி அந்த ரீடிங் எடுப்போம் அப்படின்னா, திருமதின்னு வந்தால் முதல்ல சுக்கிரன் எடுத்துப்போம், தனுசு ராசிக்கு அதிபதி குரு எடுத்துப்போம். இந்த ரெண்டுமே கம்பைன் ஆகும். ஸோ இந்த ரெண்டுமே வந்து உங்களுக்கு சுக்கிரனும் குருவும் ஒன்றா சேர்ந்து 14th மேலேருந்து சேரும். அப்படி சேர்றதுனால வரக்கூடிய நிறைய நல்ல பலன்கள், மனசு ஒரு உற்சாகம், உங்களுக்கும் ஒரு மரியாதை, உங்களுக்கும் ஒரு அடையாளம், உங்களுக்கும் ஒரு கௌரவம், உங்களுக்கு கேட்கக்கூடிய ஒரு உதவி கிடைக்கிறது, மெயினாக ஃபினான்ஷியல் சப்போர்ட் கிடைக்கிறது, இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ஓவரால் வியூவில் தனுசு ராசி இந்த மே 2026 உங்களுடைய மாதமாக இருக்குது. மாதத்தை மிஸ் பண்ண வேண்டாம். எடுக்கிற முயற்சியை சரியாக எடுங்க. சந்திக்க வேண்டிய நபர்களை சரியாக சந்திங்க. எங்கே அப்ளை பண்ணணும், என்ன அப்ளை பண்ணணும், என்ன முயற்சியில் இருக்கீங்க, என்ன தேவை இருக்குது உங்களுக்கு, என்ன வாய்ப்புக்காக காத்திருக்கீங்க, அதை வந்து சரியாக திட்டமிடுங்க. அந்த பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். வாழ்த்துக்கள். மகர ராசி 2026 மே மகரம் இந்த முறை வந்து ஒரு நல்ல பலன் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக இருக்குது. ஏன்னா மகரம்க்கு வந்து சனி 3rd ஹவுஸில், மெயினாக வந்து செவ்வாய் வந்து உங்களுக்கு முக்கியமான ஒரு பிளானட்டாக இருக்கும், சுக்கிரன் அண்ட் செவ்வாய். ஸோ அந்த டிரான்சிஷனாக நான் அப்சர்வ் பண்ணி பார்த்துட்டேன். சூரியன் மட்டும் உச்சத்துலேருந்து வெளியே வந்துட்டாருன்னா போதும், அது 15th மே சூரியன் வந்து நகர்ந்துருவார். மகரம் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எல்லாமே எந்த டைரக்ஷனில் இருக்கும் அப்படின்னா, உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படின்னா என்னென்னா, அந்த மகரத்துக்கு வந்து 3rd ஹவுஸில் 4, 2nd ஹவுஸில் ராகு, 3rd ஹவுஸில் சனி, 4, 5, 6 அப்படி லைனாக கம்ப்ளீட் ஆகிடும். இந்த 2 முதல் 6 வரை உள்ள கோள்கள் என்ன செய்ய போகுது? ஃபேமிலி, பணம், வேலை, முயற்சி, இந்த ஆசை. இந்த மெயினாக வந்து மகரத்துக்கு வந்து என்ன சொல்லுவோம் இந்த மே மந்த்லனா, என் ஆசை நிறைவேறினா எப்படி இருக்கும்,
எனக்கு ஒரு ஆசை இருக்குது, எனக்கு ஒரு விஷ் இருக்குது, எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். நீங்கள் மகரத்தில் சேர்ந்த இப்போ 100 பேர் எடுத்துக்குவோம் மகரத்தில். அந்த 100 பேரில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஏஜ் க்ரைட்டீரியா, ஒவ்வொரு ஏஜுக்கும் ஒரு விருப்பம் இருக்கும். அந்த விருப்பம் வந்து நிறைவேறதுக்கு ஒரு மாதம் தான் மே மாதம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு மாணவராக இருக்கீங்க, இந்த இந்த எக்ஸாமில் நல்லா மார்க்ஸ் வந்துடணும், என் டீச்சரை நான் அப்ரிஷியேட் பண்ணணும், எங்கள் அப்பா அம்மா என்னை அப்ரிஷியேட் பண்ணணும். எஸ், அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குது. நான் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் மீட் பண்ண போகிறேன், அதில் நான் சக்ஸஸ் பண்ணணும், எனக்கு நல்ல அந்த கான்ஃபிடென்ஸ் வரணும், நல்ல மெமரி வரணும். எஸ், அதுக்கு ஒரு சக்ஸஸ் கொடுக்குது. ஓகே, இந்த பக்கம் ஒரு ஜாப், நான் வந்து ஒரு யங்ஸ்டர், என் வயசு 25, நான் ஒரு ஜாப் அப்ளை பண்ண போகிறேன், எனக்கு நல்லபடியாக இந்த ஒரு யூனிவர்சிட்டியில் நடக்கக்கூடிய கேம்பஸ் இன்டர்வியூலே எனக்கு கிடைக்கணும். ஒரு சிலருக்கு வந்து நான் அட்டன் பண்ண இன்டர்வியூவில் இந்த மாதிரி ஒரு பெரிய ஆர்கனைசேஷனில் எனக்கு ஒரு என்ட்ரி லெவல் ஜாப் எனக்கு கிடைச்சா ஐ வில் பி வெரி ஹாப்பி. எஸ், அதுதான் நம்ம சொல்லுவோம் ஒரு ஒரு டோக்கன் மாதிரி. இது இந்த மகரம் மே மாதம் ஒரு டோக்கன் மாதிரி. ஏதோ ஒரு விஷயம் முயற்சி பண்ணுறீங்க, தீவிரமாக முயற்சி பண்ணுறீங்க, தொடர்ந்து முயற்சி போடுறீங்க, அதுக்கு ஒரு பலனை கொடுக்குற நேரம் இது. அடுத்த விஷயம், இதே மகரம் 2026 மே மாதம் ஒரு திருமண முயற்சி எடுக்கிறீங்க, இல்லை ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, அதை பேசி முடிக்கணும், அதுக்கு ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணணும், அதை பார்க்கணும், அதை வந்து கன்க்ளூட் பண்ணணும், இல்லைனா மேட்சிங் பார்த்துக்கணும். அதுக்கு ஒரு நல்ல நேரம் மகரம் 2026 மே மாதம். ப்ரொமோஷனுக்காக காத்திருக்கீங்க, எதிர்பார்த்துட்டே இருக்கீங்க, ப்ரொமோஷன் வேணும், கிடைச்சிரும், கொடுத்துருவாங்க, நடக்கும், கொஞ்சம் கூடுதலாக சேலரி கிடைக்கும். அதுக்கு ஒரு நல்ல தருணம் வந்து இந்த மே மாதத்துலேருந்து உங்களுக்கு தெரிய வருது. நிறைய சக்ஸஸ் பண்ணுற மாதிரி மந்த்து. ஓகே, நிறைய காரியத்தில் நீங்கள் ஈடுபடுறீங்க, நிறைய விஷயத்த செஞ்சு பார்க்குறீங்க, நிறைய விஷயத்த ட்ரை பண்ணுறீங்க. இது வரைக்கும் அதில் வந்து சக்ஸஸ் வரல, அதில் ட்ரை பண்ணோம் பட் ரிசல்ட்ஸ் வரல, ட்ரை பண்ணோம் ரிசல்ட்ஸ் வரல. பட் இந்த முறை ஒரு சக்ஸஸ் வருது, இந்த முறை ஒரு சக்ஸஸ் கொடுக்குது, ஒரு பாசிட்டிவாக நடக்குது. அதுவும் இந்த மே மாதம் நடக்கக்கூடிய பலன்கள். அதே மாதிரி வந்து குறிப்பாக வந்து ஆரோக்கியம், இது வரைக்கும் ஹெல்த்தில் வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள், சமாதானமே அடையலை, சால்வ் ஆகலை. இந்த முறை அது வந்து சரியாயிடுமா, டாக்டர் கன்சல்ட் பண்ண போகிறேன், எனக்கு வந்து அந்த ஹெல்த் இஷ்யூ சால்வ் ஆகுமா, அது வந்து ஒரு நல்லபடியாக குணமாயிடுமா, சக்ஸஸ் ஆகிடுமா, மருந்து மாத்திரை நல்லபடியாக வேலை செய்யுமா. எஸ், மகரம் இந்த முறை அந்த ஒரு பலனும் ரொம்ப நல்லா இருக்குது, பாசிட்டிவாக இருக்குது. அதுவுமே உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் வந்து ஹெல்த் ஆஸ்பெக்டில். பெண்கள் இல்லத்தரசிகள் மகரம், 7 சனி முடிஞ்சது, ராகுக்கு இன்னும் பயிற்சி நடக்கலை, இன்னுமே எங்களுக்கு குரு பார்வை வரல. பட் இருந்தாலும் நிறைய போராட்டங்கள் இருக்குது, நிறைய எதிர்நீச்சல் போடுறோம். 7 சனி ஸ்டார்டிங்லேயே எதிர்நீச்சல் போடுறோம். பட் இந்த மே மாதம் 2026 நிறைய ஆதரவு கொடுக்குற மாதிரி இருக்குது. மக்களுடைய ஆதரவு, உறவுகளுடைய ஆதரவு, நண்பர்களுடைய ஆதரவு, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணம், பொருள், புகழ், ஹெல்த்து, நீங்கள் விருப்பப்பட்ட ஒரு பொருள் வாங்கக்கூடிய ஒரு இடம், இதெல்லாம் நல்லபடியாக இருக்குது. அதே மாதிரி அடுத்த மாதம் குரு பார்வை வரும்போது இன்னுமே நிறைய மாற்றங்களை சந்திக்கக்கூடிய நேரம் தான் நெருங்கி வருது. ஸோ மகரம் சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் கூட என்னென்ன உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கோ அதெல்லாம் நீங்கள் செயல்படுத்துறதுக்கு ஒரு நல்ல மாதமாக நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். 2026 மே மாதம் மகர ராசி, நீங்கள் விரும்பிய நிறைய விஷயங்களை, அதுக்கு ஒரு முயற்சிக்கும் முதல்ல மனசில் ஒரு தைரியம் வேணும், முயற்சி பண்ணுறதுக்கும் ஒரு கான்ஃபிடென்ஸ் வேணும், அந்த முயற்சிக்கும் மைண்ட் செட் வேணும், அதுவும் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் போடுற எஃபர்ட்ஸ்க்கு ஒரு ரிசல்ட்ஸு, இன்னொரு பக்கம் மக்களுடைய ஆதரவு, அதுக்கு தேவையான பணம். இந்த 4மே எல்லாம் அமைஞ்சதுன்னா பரவாயில்ல, இந்த மாதம் நம்ம கொஞ்சம் பெட்டராக தெரியுது, கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது அப்படிங்கிற சூழலை உருவாக்கக்கூடிய தருணம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு பார்க்குறேன். ஒரு பாசிட்டிவாக நெருங்கி வருது, அதை சரியாக பயன்படுத்திங்க, பலன் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நல்ல கடவுளை பிரார்த்தனை பண்ணிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் இறங்குங்க. ஏன்னா அந்த 2-8 ராகுக்கு இது மட்டும் இருக்குது. இது சம்டைம்ஸ் என்ன தான் முயற்சியை கடுமையாக செஞ்சாலுமே இந்த ராகுக்கு இது 2-8 வரதுனால சில பேருக்கு வந்து தன்மையிலேயே நம்பிக்கை திடீர்னு குறையும். நமக்கு நடக்குமா, ஒரு தாழ்வு மனப்பான்மை ஒரு சிலருக்கு வந்து நம்பிக்கை திடீர்னு ஒரு டியூவல் மைண்டு, அது டபுள் ஐடியா. சம்டைம்ஸ் இது நடக்குமா, சம்டைம்ஸ் அந்த டவுட் மைண்டு வந்துடும். நமக்கு இது ஒரு நெகட்டிவாக போனால் என்ன பண்ணுறது, நமக்கு இது ஒரு நடக்காமல் போனால் என்ன பண்ணுறது, இல்லை இப்படி தான் முன்னாடிலாம் நிறைய ஃபெயிலியர்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு தாட் இந்த முறை வேண்டாம். ஏன்னா நாம் வந்து டவுட் படுறது மாதிரி ஒரு மோசமான விஷயம் எதுவும் இல்லை. அதனால் அந்த செல்ஃப் டவுட் வேண்டாம். கான்ஃபிடென்ஸோடு நீங்கள் முன்னேறி போங்க. அடுத்த ஒரு ஸ்டெப், அடுத்த ஒரு வாழ்க்கை உங்களுக்கு இருக்குது, அது நல்லபடியாக அமையுங்கிறது நான் சொல்கிறேன். வாழ்த்துக்கள். கும்பராசி 2026 மே. நிறைய மாதங்கள் வந்து உங்களை நான் வருத்தப்படுற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கலாம். பட் மே 2026 ரொம்ப ஆனஸ்ட்டாக சொல்கிறேன், நல்ல மாதம். இந்த மாதத்தை மிஸ் பண்ணாதீங்க.
இந்த வருஷத்தில் கூட ஏற்கனவே ஒரு மாதம் நான் மார்க் பண்ணி கொடுத்தேன். டோன்ட் மிஸ் மே. ஏன் காரணம் நான் சொல்கிறேன். சனி, உங்களுக்கு அடுத்து சூரியன், அடுத்து வந்து சுக்கிரன், புதன், ஆல்மோஸ்ட் செவ்வாய், எல்லாமே உங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. ராகு ஃபர்ஸ்ட் ஹவுஸில் அப்படியே நெக்ஸ்ட் அப்படியே லைனாக அப்படியே கோள்கள்லாம் ஸ்டெப் எடுக்கும். குருவில் போய் அது முடியுது. நல்ல மாதம். வேலை முயற்சி பண்ணணும். ஒரு வேலை எப்படியாவது ஒரு பொசிஷனில் போயிடணும், ஒரு ப்ரொமோஷனில் போயிடணும், ஒரு இடத்துல நம்ம வந்து செட் ஆகிடணும், இடமாற்றம் வேணும், விசா ப்ராசஸ் அது நடக்கணும், இது நடக்கணும், எது நடக்கணும், இதெல்லாம் இந்த மே மந்த் வந்து உங்களுக்கு அனுகிரகமான மாதம். நினைக்கிற விஷயங்களை நடத்தி முடிக்கிறதுக்கும் நினைக்கிற விஷயங்களுக்கு கிடைக்கிறதுக்குமே சூப்பரான ஒரு மாதம் மே 2026. இது வந்து நாட் ஓன்லி இன் ஜாப், மணி, கடன் இருக்குது, கடன் அடைக்கணும், கடன் வேணும், லோன் வேணும், எஜுகேஷன் லோன் வேணும், இல்லைனா வேறு ஏதாவது ஃபினான்ஷியல் சப்போர்ட் வேணும், இன்வெஸ்டர்ஸ் நான் கேட்டிருக்கேன், நிறைய பேர் இன்வெஸ்டர்ஸை வந்து அப்ரோச் பண்ணியிருக்கோம், அவங்களோட சப்போர்ட் வேணும். இது மாதிரி என்ன முயற்சி இருந்தாலுமே இந்த மே மந்த் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. ஃபேமிலி, ரிலேஷன்ஷிப்பு, கல்யாணம், திடீர் கல்யாணம், ரிலேஷன்ஷிப்பில் இங்கே டக்குன்னு ஒரு கல்யாணம், திடீர் கல்யாணம் முடிக்கணும். அரேஞ்ச் மேரேஜில் கூட வரனே செட் ஆகாமல் இருந்தது, இப்போ சுக்கிரன் கரெக்டாக டிரான்சிட் ஆகும். அப்படி ஒரு சில பேருக்குலாம் அந்த பார்த்தவொடனே ரொம்ப வருஷம் பார்த்துருப்பீங்க, ஆனால் இப்போ பார்த்தவொடனே யாரையாவது பிடிக்கும். பழகினவுடனே ஓகே நமக்கு கொஞ்சம் கன்வின்சிங்காக இருக்குது, பார்க்குறோம், பேசுகிறோம், பழகுறோம், பிடிக்குது, எல்லாமே மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது, குவாலிஃபிகேஷன் நல்லா மேட்ச் ஆகுது, நாலேஜ் மேட்ச் ஆகுது, ஃபேமிலி மேட்ச் ஆகுது, அப்படி மேட்சிங் தெரியும். அதுவுமே நீங்கள் ஒரு சான்ஸ் எடுக்கலாம். குடும்ப வாழ்க்கை, பலதரப்பட்ட குழப்பங்கள், பலதரப்பட்ட மன உளைச்சலுக்கா பிறகு ஒரு நல்ல பலனை இந்த கும்பராசி இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு உருவாக்குது. இதுவுமே ஒரு பாசிட்டிவாக தான் இருக்குது. அதே மாதிரி கும்பம் இந்த மாதம் மே மாதம் 2026 அப்படின்னு பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பார்த்தோம்னா மாணவர்களுக்கு, மெயினாக மாணவர்களுக்கு, எவ்வளோ பேருக்கு இது 7 சனி வந்து எத்தனையோ விதத்தில் வந்து படுத்தி எடுத்திருக்கோம், குழப்பங்களை கொடுத்துருக்கோம். நிறைய பேரண்ட்ஸ் வந்து புலம்பியிருக்காங்க, பையன் கும்பராசி, பொண்ணு கும்பராசி, படிப்பில் கொஞ்சம் பின்தங்குற மாதிரி இருக்குது, கான்சன்ட்ரேஷனே இல்லை, ஃபோக்கஸ் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு. பட் இந்த முறை கொஞ்சம் செல்ஃபாகவே ஒரு மோட்டிவேஷனோடு வருவாங்கன்னு நான் சொல்கிறேன். திடீர்னு ஸ்கூல் மாற்றம் வரும், திடீர்னு இடம் மாற்றம் வரும், காலேஜ் மாற்றம் வரும், அதெல்லாம் கூட ஒரு அட்வான்டேஜாக அமையும். அந்த மாதிரி ஒரு மந்த் இது. கும்பம், இல்லத்தரசிகள், பெண்கள், எத்தனையோ மன உளைச்சல், எத்தனையோ நோய்கள், எத்தனையோ வருத்தம், எத்தனையோ கஷ்டங்கள், அதுலேருந்து விடுபடுறதுக்கு ஒரு வழி தெரியும் இல்லையா? நம்ம எப்பவுமே ஒரு சிக்கல்கள் இருக்கும்போது அது பல ரூபத்தில் இருக்கும், பல பேரால் இருக்கும், பல ரூபத்தில் இருக்கும். இப்போ சில பேருக்கு பணம், சில பேருக்கு நோய், சில பேருக்கு குடும்பம், சில பேருக்கு எமோஷன்ஸ், பல ரூபங்கள் இருக்கிற பிரச்சனைக்கு எங்கேயாவது ஒரு சொல்யூஷன் தெரியாதான்னு தேடுவாங்க. சொல்யூஷன் கிடைச்சா போதும், நம்ம அதை எப்படியாவது பிடிச்சிட்டு வந்துடலாம். அந்த சொல்யூஷன் கிடைக்கிற ஒரு மந்த்து தான் இந்த மே 2026. ஏதோ ஒரு வழி தெரியுது, ஏதோ ஒரு பாதை கண்ணுக்கு தெரியுது, ஒரு வெளிச்சம் தெரியுது. அந்த வெளிச்சத்து மூலயமா நம்ம வந்து எப்படியாவது வெளியே வந்துடலாம் அப்படிங்கிறது 2026 மே மாதம் தெரியுது. இதுவும் ஒரு பாசிட்டிவான விஷயமாக தான் நான் பார்க்குறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, குறிப்பாக வந்து இந்த மே மாதத்தில் ஆரோக்கியம், நிறைய பேருக்கு நிறைய கால்வலி, கைவலி, விபத்து, நோய்கள், வயிறு பிரச்சனை, ஆப்ரேஷன்லாம் கூட நடந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து தீந்துருமா, இதெல்லாம் நிவர்த்தி ஆகுமா, தீராதா, தீராத நோயாகவே போயிடுமா, இது ஒரு க்ரானிக் டிசீஸ் ஆகிடுமா, நம்ம இந்த ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னு நிறைய பேர்லாம் நிறைய கேள்வி கேட்பாங்க. நான் சொல்கிறேன், மே மாதம் கிரக பார்வைகள் எல்லாமே அனுகூலமாக இருக்குது. ஒரு சிகிச்சை பண்ணுறீங்க, ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறீங்க, ஒரு நல்ல மருத்துவரை சந்திக்கிறீங்க, அந்த ட்ரீட்மெண்ட் நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்னா அதோட ரிசல்ட்ஸ் வந்து நீங்கள் முன்னாடியே தெரிஞ்சுங்க, பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் தான். நல்லபடியாக குணமாக போகிறீங்க, நல்ல விதமாக வரப்போகிறீங்க, பயன்படுத்திக்கக்கூடிய மாதமாக நான் சொல்கிறேன். நிறைய பேருக்கு வந்து சகோதரருடைய சப்போர்ட் கிடைக்கும், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸோடைய சப்போர்ட், ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட் கிடைக்கும், நெய்பர்ஸோட சப்போர்ட் கிடைக்கும். அண்ட் சில பேருக்கு வந்து ப்ராப்பர்ட்டி வாங்குகிற ஒரு ஐடியா இருக்கும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற ஐடியா இருக்கும். இந்த முறை ஒரு அட்வான்ஸ் பண்ணலாம், வீடு வாங்கலாம், ஃப்ளாட் வாங்கலாம், கிரகப்பிரவேசம் செய்யலாம், வீடு ஷிஃப்ட் பண்ணலாம், வாகனம் வாங்கலாம், வாகனத்தை மாற்றுறதுக்கு ஒரு ஐடியா இருந்தால் பண்ணலாம், ஆபரணங்கள் வாங்கலாம், டூர் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நல்லாயிருக்கு. குழந்தை பாக்கியம் கூட, கும்பம் 7.5 சனி, நல்ல 7.5 சனி வந்து இன்னும் முடியல, ராகு ஃபஸ்ட் ஹவுஸில், இவ்வளோ குழப்பத்துக்கு மத்தியிலையும் குழந்தைக்காக ரொம்ப நாள் முயற்சி பண்ணுறவங்களுக்கு கூட இந்த முறை பலன்கள் ரொம்ப நல்லா இருக்குது. அது ஒரு அனுகிரக பார்வைன்னு சொல்லுவோம். திடீர்னு ஒரு நிறைய பேரோட வாழ்த்துக்கள் வந்து சேர்கிற மாதிரி வந்துடும், அது ஒரு அனுகிரக பார்வையாக நல்லபடியாக நடக்கும். அந்த மாதிரி ஒரு சூழலை தெரியுது, ஒரு டிவைன் பிளெஸிங் இது. ஹெல்த் ஆஸ்பெக்டில் பார்த்தேன், ஒன்றும் பெரிய பாதிப்பு தெரியல. சீனியர் சிட்டிசன்ஸ், உங்களுக்கு கூட வயதில் மூத்த
உங்களுக்கு கூட இந்த மாதம் மே 2026 மனதிற்கு இனிமையான, மனதிற்கு பிடித்த மாதிரி உங்களுடைய உறவுகளால், உங்களோட பிள்ளைகளால் உங்களுக்கு வந்து ஏற்படக்கூடிய ஒரு சந்தோஷமான ஒரு தருணம், எல்லாம் ஒரு கெட் டுகெதர் மாதிரி எல்லாரும் சந்திக்கிற ஒரு வாய்ப்பு, ஒரு நல்ல நிகழ்ச்சியிலெல்லாம் கலந்துக்கிற ஒரு வாய்ப்பெல்லாம் உருவாக்கக்கூடிய எல்லாருடைய பிளெஸ்ஸிங், எல்லாருக்கும் ஒரு ஷேரிங் தானே. அந்த மாதிரி ஒரு நல்ல தருணத்தை சந்திக்கிற காலமாக தெரியுது. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். கும்பம் இந்த முறை சோக கீதம் இல்லை, சந்தோஷ கீதம்னு சொல்கிறேன். வாழ்த்துக்கள். மீனராசி, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், ஜூன் மாதம் நல்ல பலன் மீனத்துக்கு நிறைய சொல்லிட்டேன். அட்வான்ஸாக மே 2026 பலன்கள் எப்படி இருக்குது? மீனம் எதிர்பார்ப்போடு இருப்பீங்க. ஜென்ம சனி செகண்ட் ஹவுஸில் வந்து செவ்வாய் 11th மே வந்து உங்களுக்கு செவ்வாய் வாக்குஸ்தானத்துக்கு வந்துடுவார். பலமான செவ்வாயாக இருப்பார். வாக்குஸ்தானத்தில் எப்பவுமே செவ்வாய் வந்துட்டாருன்னா, இப்போ குரு வாக்குஸ்தானத்தில் வந்து அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? குரு பலன்னு சொல்லுவோம். செவ்வாய் வாக்குஸ்தானத்தில் வந்துட்டாருன்னா அது வந்து ஒரு காரசாரம் அப்படின்னா என்னன்னா, நான் சொன்னால் செய்வேன். இப்போ குருனா என்னென்னா, நான் இதை சொல்கிறேன், நான் இதை செஞ்சு காட்டுறேன், கண்டிப்பாக நான் செஞ்சு காட்டுவேன், என்னை நம்புங்க அப்படின்னு சொல்கிறது குரு. அது ஒரு ஸ்டைல், அது ஒரு சாந்தமான ஒரு அமைப்பு. செவ்வாய் அப்படி கிடையாது. அது வந்து வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு. நான் சொன்னால் செய்வேன், நான் சொன்னால் செஞ்சு காட்டுவேன், அதுதான் செவ்வாய். அப்போ செவ்வாய் வந்து செகண்ட் ஹவுஸில் வருது மீனத்துக்கு வந்து பெரிய ப்ளஸ். அந்த துணிச்சலை கொடுக்கும். ஏன்னா அது எமோஷன், அந்த செகண்ட் ஹவுஸ் வந்து உங்களுடைய எமோஷனை அப்படி ட்ரிகர் பண்ணும். அந்த துணிச்சலை கொடுக்கும், அந்த ஒரு சீரியஸ்னஸை கொடுக்கும். இது வரைக்கும் அப்படியே ஒரு லெத்தாஜிக்காக அப்படி கூலாக பார்த்துக்கலாம், யோசிக்கலாம், பண்ணலாம், நம்ம சிந்திப்போம், நாளைக்கு பார்ப்போம், அடுத்த மாதம் பார்ப்போம், அந்த கதை இப்போ இல்லை. ஒரு சீரியஸ்னஸ், நான் செஞ்சே தீருவேன், நான் முடிச்சே தீருவேன், என் காரியத்தை நான் குறியாக இருப்பேன். அந்த மாதிரி இந்த செவ்வாய் வந்து ஒரு பெரிய ரோலை ப்ளே பண்ண போது 11th மே 2026 அடுத்து சூரியன் எடுத்திங்கன்னா, அதே வாக்குஸ்தானத்தை உச்சமாக இருந்த சூரியன் அவர் வந்து 3rd ஹவுஸில் ஷிஃப்ட் ஆகிடுவார். 6 கூடியவன் 3ஆம் இடத்துல தைரியத்தை கொடுப்பார். இப்போ ஒரு பக்கம் உங்களுக்கு வந்து எமோஷனும் ஃபுல்லாக வருது, தைரியமும் வந்துடும். ஏன்னா 3ஆம் இடத்துல சூரியன் வந்துடுவார். புதன் அங்கே தான் வர்றாரு. தைரியத்தோட புத்தியும் வருது, தைரியத்தோட ஒரு புத்தியும் சேருது. ஃபர்ஸ்ட் ஹவுஸில் மட்டும் சனி இன்னும் குழப்பம் பண்ணிட்டு தான் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்புறம் 4ஆம் இடத்துல சுக்கிரன், குருவோட, வியாழனோட, உங்கள் ராசிநாதன் குருவோட சுக்கிரன் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக. இப்போ ஒரு இடத்துக்கு டெய்லி போகிறீங்க, ஒரு வேலை செய்கிறீங்க, பணத்துக்காக தான் வேலை செய்கிறீங்க, வீடு குடும்பம் எல்லாம் இருக்குது, ஒரு வேலை செய்கிறீங்க, கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை, தூரமாக இருக்குது, வாகனம் நல்லா இல்லை. இப்போ சப்போஸ் நியூ வெஹிக்கிள் கிடச்சா, வேறு யாராவது உங்களை பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணால், வேறு யாராவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணால், ட்ராவலே ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குன்னா, அதுதான் இந்த சுக்கிரன் 4th ஹவுஸில் போகுது. 8 கூடவே 4ஆம் இடத்தில் போனால் ஒரு பக்கம் சிரமமாக உங்களுக்கு இது வரைக்கும் இருந்ததெல்லாம் இப்போ ஸ்மூத்தாக மாறும். அந்த மாதிரி ஒரு அமைப்பை கொண்டு வந்துடும் குருவோடு சேர்றதுனால. அது காம்பினேஷன் நிறைய இருக்குது. அப்போ குருவோடு சேரும்போது கொஞ்சம் ஸ்மூத்தாக கொண்டு வந்துடும். அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. ஃபேமிலி, குடும்ப வாழ்க்கை, ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்லாம் எப்படின்னா, எல்லாருமே வீட்டில் வந்து சுடுதண்ணியை குடித்தா அப்படி இருப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் உக்கிரமாக கத்துவாங்க. அந்த மாதிரி மீனராசியை சேர்ந்தவங்களுக்கு வந்து ஆளுக்கு ஒரு ஐடியா. ஃபேமிலியில் ஹஸ்பண்டுக்கு ஒரு ஐடியா, ஒய்ஃபுக்கு ஒரு ஐடியா, அப்பாவுக்கு ஒரு ஐடியா, அம்மாவுக்கு ஒரு ஐடியா, பசங்களுக்கு ஒரு ஐடியா, ஆளுக்கு ஒரு ஐடியா. அப்போ வீடே வந்து எப்படின்னா ஒரே சத்தமாக இருக்கும், இந்த சவுண்ட் மியூசிக் போட்ட மாதிரி இருக்கும். பட் இது ஒன்றும் பண்ண முடியாது. நான் உங்களுக்கு ஒன்று தான் சொல்லுவேன், மீனம் நீங்கள் செவ்வாய் செகண்ட் ஹவுஸில் வாக்குஸ்தானத்தை வராரு, ரொம்ப 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 அது சவுண்டை குறைச்சிங்க, ஓவர் சத்தம் வேண்டாம். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, அந்த செவ்வாய் வந்து சம்டைம்ஸ் கோவத்தை இன்னும் ஜாஸ்தி பண்ணும், எமோஷன்ஸை தான் பண்ணும். ஸோ அதனால் இந்த சமயத்தில் கொஞ்சம் அதை புரிஞ்சிட்டிங்கன்னா சிம்பிளாக ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம். இந்த இடத்துல இது. அடுத்து வந்து மாணவர்களுக்கு வந்து இந்த மந்திரம் ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா சொன்ன மாதிரி வந்து செவ்வாய் செகண்ட் ஹவுஸ் வந்து சொன்னதை செஞ்சு காட்டக்கூடிய தைரியத்தை கொடுக்கும். புதன் வந்து சூரியனுடைய அந்த காம்போலே அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்குது. அந்த புதாதித்ய யோகம் செயல்படும். 4 குரு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குது. ஸோ மாணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்குது. பெண்கள் இல்லத்தரசிகள், அமைதி இல்லை, முழுமையான அமைதி இல்லை, முழுமையான பொறுமை இல்லை, சகிக்க முடியல, நிறைய விஷயம் சகிக்க முடியல. அந்த மாதிரி ஒரு கோபம் வருது, அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு, அந்த மாதிரி ஒரு கோபம் வருது, சகிக்க முடியல. அதெல்லாம் புரியுது. டென்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஹவுஸ்லேயே சனி, நம்ம நினைக்கிறது ஒன்று, அது நடத்துறது ஒன்று, மனதளவில் உடல் அளவில் ஏதோ ஒரு சோர்வு, எல்லாருக்கும் ஒரு ஆதரவு தேவைப்படுது. இந்த ஏழரை சனி தான் மனிதர்கள் வந்து ஆதரவை கேட்கும். எனக்கு யாராவது இருப்பாங்களா, எனக்கு யாராவது சப்போர்ட் பண்ண மாட்டாங்களா, என்னை யாரும் பார்த்துக்க மாட்டாங்களா. ஏன்னா அந்த ஏழரை சனி வந்து மனதை வந்து நோகடிக்கும். அதுவும் நம்ம வந்து ரொம்ப நேசிக்கக்கூடிய உயிராக இருக்கக்கூடிய கூட அந்த நோகடிக்கும். அப்போ அதனால் அந்த சமயத்தில் வந்து ஒரு மன வருத்தம் ஏற்படும், மனம் ஏங்கும், மனம் எதிர்பார்க்கும். பட் அதெல்லாம் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். இது வந்து இயற்கை.
இந்த மாதம் அப்படி இருக்க, அடுத்த மாதம் மாறப்போகுது. அந்த மாதிரி ஒரு இயற்கை. அடுத்த மாதம் குரு மாறினாரா மாற்றங்கள் நிறைய உண்டு. ஸோ எதிர்பார்ப்பை கொஞ்சம் குறைச்சிக்கலான்னு தான் சொல்கிறேன். வாகனங்கள் ஏதாவது பழுது பார்க்கணும், சரி பண்ணணும், அந்த மாதிரி ஒரு வாய்ப்பெல்லாம் இந்த மாதம் கொடுத்துரும். ஏன்னா 4ல் சுக்கிரன், ஃபர்ஸ்ட் ஹவுஸில் சனி. ஸோ இரும்பு சம்மந்தப்பட்டது, வாகனம் சம்மந்தப்பட்டது, அதில் உள்ள அந்த ஒரு பிரச்சனைகளை சரி பண்ணுறதெல்லாம் இப்போ வந்து சமாதானம் அடையும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதுவும் பாசிட்டிவாக இருக்குது, அது ஃபேவராக இருக்குது, அதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து இல்லத்தரசிகளை பற்றி சொன்னேன். ஹெல்த் ஆஸ்பெக்டில் பார்த்தீங்கன்னா மீனம், இது முழுக்க முழுக்க இந்த மாதம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸு தான். அதாவது உச்சி முதல் பாதம் வரைக்கும் நீங்கள் அந்த டோட்டல் பாடி இப்படி தலையை மட்டும் தனியாக வச்சிங்க. அந்த தலையில் தான் பிரச்சனை கொடுக்குது. கண்ணில் பார்க்கறதுனால கோபம் வருது, காதில் கேட்கறதுனால உணர்ச்சி வசப்படுறீங்க, வாயில் பேசுறதுனால இன்னும் ஜாஸ்தி ஆர்குமெண்ட் வருது, மூளை வந்து எப்போவே சிந்திச்சுட்டு டென்ஷன் ஆகுது. ஸோ இந்த டென்ஷன், இந்த ஸ்ட்ரெஸ், இந்த ஆன்சைட்டி, இந்த டிப்ரெஸ் மூடுக்கு போகாமல் இருக்கணும்னா ரொம்ப சீரியஸாக எதையும் திங்க் பண்ணவே கூடாது. அப்படி இருந்தால் நல்லது. இதான் மீனத்துக்கு நான் சொல்கிறேன். சீனியர் சிட்டிசன்ஸ், உங்களுக்கு நான் சொல்கிற மேலான ஒரு பெஸ்ட் ப்ரிடிக்ஷன் என்ன அப்படின்னா, இந்த மாதம் கடவுள் கொடுக்குற ஒரு பெரிய வரம் உங்களுக்கு குடும்பத்தால் ஏற்படக்கூடிய ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா கருத்து பகிர்வு. நீங்கள் சொல்கிற விஷயங்களை அவங்கக்கிட்ட சொல்கிறது, அவங்க சொல்கிற விஷயம் நீங்கள் கேட்குறது, அதில் எடுக்கக்கூடிய முடிவு, அந்த 4ஆம் இடத்துல நான் சொன்ன மாதிரி சுக்கிரன் வரதுனால வரக்கூடிய பயணங்கள், இதெல்லாம் நீங்கள் என்ஜாய் பண்ணிவிடுங்க. மொத்தத்தில் மீன ராசி அடுத்த மாதம் குரு பேஜுக்காக காத்து இருக்கிறது ரொம்ப சுபம். இந்த மாதம் துணிச்சலோட நிறைய விஷயங்களை செய்ய போகிறீங்க. அது துணிச்சலோடு இருந்தால் வெற்றி, அது கோபமாக மாறாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஒரு லெவலில் துணிவு, அந்த கான்ஃபிடென்ஸ், அது வந்து பாசிட்டிவ். அது ஆங்கர் மூடுக்கு போனால் தான் அது நெகட்டிவாக போகும். அது வரைக்கும் போகாமல் இருந்தால் சூப்பர் சக்ஸஸ். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு மாதத்துடைய ஒரு புது பலன். நிறைய பேர் ராசி லக்னம் எல்லாமே கேட்டிங்க. பட் நான் அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் மந்த்லி ப்ரிடிக்ஷனில் வந்து நம்ம நிறைய செக்மெண்ட் வைஸ் பிரிக்கும் போது இந்த ராசி லக்னம் அப்படிங்கிறத நம்ம பிரிக்கணும், பெரிய ஜாப் தான் ட்ரை பண்ணுறேன். பட் ராசி பிரகாரம் நீங்கள் அதிலேயே ஈஸியாக பிரிச்சுக்கலாம். ராசியோடைய பலனை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னோம்னா லக்னமும் அதே ராசியோடைய பேரில் தான் எடுத்து பார்த்துருங்க, ரொம்ப கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். இருந்தாலும் ஐ வில் ட்ரை த பெஸ்ட். அண்ட் ஒன் மோர் திங் நான் இங்கே ஆட் பண்ண விரும்புகிறேன். இந்த சர்வீசஸ்லாம் நிறைய பேர் கேட்டாங்க, என்ன சர்வீஸ் கொடுக்குறீங்க, ஆஃபர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பண்ணுறோம். உங்களுக்கு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் உலகத்தை ஏதோ ஒரு இடத்துல இருக்கீங்க, நீங்கள் கனடாவில் இருக்கீங்க, மலேசியாவில் இருக்கீங்க, சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா, இந்தியாவில் கூட நீங்கள் வந்து நார்த் இந்தியாவில், சவுத் இந்தியாவில், நீங்கள் சென்னையில் கூட இருக்கீங்க, கோயம்புத்தூரில் இருக்கீங்க. ஸோ நீங்கள் எங்கே இருந்தாலுமே உங்களுக்கு வந்து ஒரு சர்வீஸ் தேவைப்படுது. அது ரிகார்டிங் என்னவாக இருக்கும், ரொம்ப ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுவோம். ஒரு ஜாப் அண்ட் கரியர், நான் வேலையை மாற்றலாமா வேண்டாமா, என் ராசி பிரகாரம் நல்லா இருக்கா, அது வந்து ஒரு பேசிக்கான கொஸ்டின். அதுக்கு நான் இந்த வீடியோலேயே ஆன்சர் கொடுத்தேன். அதுக்கு உங்களுக்கு கன்சல்டேஷன் தேவையே இல்லை. ஓகே, அதுக்கப்புறம் எதுக்கு தேவைப்படும், அந்த ராசிக்கு அப்புறம் உங்களோட லக்னம், அதுக்கும் நான் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவில் கொடுத்துட்றேன். அதுக்கும் உங்களுக்கு தேவைப்பட அவசியம் இல்லை. ஓகே, அதை தாண்டி உங்களுடைய தசா புக்தி, உங்களோட பேர்த் சார்ட், இந்த பேர்த் சார்ட் தசா புக்தியை உங்களுக்கு கனெக்ட் பண்ண தெரியல, இப்போ இந்த ராசி பலன் கரெக்டாக மேட்ச் ஆகலை, கொஞ்சம் கொஞ்சம் நடக்குது, கொஞ்சம் கொஞ்சம் நடக்காத மாதிரி இருக்குன்னா அப்போ எங்கேயோ ஒரு இடத்த உங்களுக்கு அது மேட்ச் ஆகலை இன் சென்ஸ் உங்களுடைய பேர்த் சார்ட்டுடைய டீட்டெயில்ஸ், உங்களுடைய தசா புக்தியோட டீட்டெயில்ஸ் அதுக்கு பொருந்தலைன்னு அர்த்தம். அதுக்கு தான் உங்களுக்கு கன்சல்டேஷன் தேவைப்படும். அந்த மாதிரி ஒரு சர்வீஸ் தேவைப்படும் போது, ஒரு ஜாபை பற்றி, இல்லை ஒரு பிஸ்னஸ் பற்றி, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பற்றி, இதெல்லாம் நீங்கள் வந்து ஈஸியாக எடுத்துக்க முடியும். அதில் டீம்லேயும் ஆஸ்ட்ராலஜிஸ்ட் இருக்காங்க, ஈஸியாக அப்ரோச் பண்ண முடியும். எங்களுடைய கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் ஆஃபீஸர்ஸோடைய நம்பர்ஸும் டிஸ்பிளேலே தெரியும். வெப்சைட்டும் வந்து www.lifehoroscope.in வெப்சைட்டில் நிறைய சர்வீஸ் ஆட் பண்ணியிருக்கோம். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சர்வீஸ் சார்ஜும் அதுக்கு இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு வாஸ்து, நிறைய பேர் இந்த வீடு வாங்கும்போது அவசரப்பட்டு புக் பண்ணிவிடுவாங்க. ஒரு ஃப்ளாட் புக் பண்ணுறீங்க, இண்டிவிஜுவல் வில்லா புக் பண்ணுறீங்க, இல்லை வீடு கட்ட போகிறீங்க. சின்னதாக நீங்கள் வந்து அதை பற்றின ஒரு பேசிக் ஐடியா தானே. ஸோ இந்த வீடு வந்து வாங்கலாமா, இந்த நம்பர் ஓகேவா, இந்த ஃபேஸிங் ஓகேவா, நம்ம ராசிக்கு இந்த ஃபேஸிங் ஓகேவா, இந்த ரூம்ஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணால் நல்லா இருக்குமா அப்படிங்கிறது ஒரு பேசிக் ஐடியா தானே. அது நான் ஃப்ரீ வீடியோஸே கொடுத்துருக்கேன். லேர்ன் வாஸ்து அப்படிங்கிற டைட்டிலில் நீங்கள் 22 லெவல்ஸ் வந்து ஃப்ரீ வீடியோஸே கொடுத்துருக்கேன். அதுலேயும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதை கடந்து ஏதாவது ஒரு டவுட் இருக்குது, அப்படி ஒரு கன்சல்டேஷன் தேவைன்னா நீங்கள் எடுத்துக்க முடியும். இது வாஸ்து. அடுத்து வந்து ஆஸ்ட்ராலஜியில், அதாவது ஹாரோஸ்கோப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் மேட்சிங் நிறைய பேர் பண்ணுற சின்ன சின்ன, அதாவது ஒரு துணிச்சல்லையோ இல்லை வந்து ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்லையோ இந்த மேரேஜ் மேட்சிங்கில் எங்கே நிறைய பேர் கோட்டை விடுறாங்க நாங்கள் பார்த்த வரைக்கும், நட்சத்திர பொருத்தம் பார்த்துருவாங்க. நட்சத்திரத்துக்கு 10க்கு 8, 10க்கு 7 சூப்பர் அப்படின்னு டிக் அடிச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி வெறும் பொருத்தம் இது ஃபஸ்ட் லெவல் க்ரைட்டீரியா. அதை கடந்து ஒரு ஹாரோஸ்கோப்பில் உள்ள பிளான்ட்டை ரீட் பண்ணணும். செவ்வாய் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, அது ரிலேஷன்ஷிப்பை எவ்வளோ தூரம் கொண்டு போகும், சுக்கிரன் எவ்வளோ ரொம்ப வலிமையாக இருக்குது, அது எந்த அளவுக்கு ஒரு அன்யூனித்தை டெவலப் பண்ணும், குரு எவ்வளோ வலுவாக இருக்குது, அது குடும்ப வாழ்க்கை, பொருளாதார வாழ்க்கை, குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்களை எப்படி உள்ளடக்கி ஒரு வாழ்க்கையை கொண்டு போவோம், இதெல்லாம் நீங்கள் கணிக்காமல் அந்த திருமணத்தை முயற்சி பண்ணிங்கன்னா அது சம்டைம்ஸ் பொருந்துறது இல்லை. ஸோ அந்த இடத்துல நீங்கள் ஒரு கன்சல்டேஷன் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணலாம். இதுக்கடுத்து நியூமராலஜி, நியூ பார்ன் பேபி, ஒரு நேம் செலெக்ஷன், ஜஸ்ட் அன் ஐடியா என்ன லெட்டர் மேட்ச் ஆகும்,
வெறும் நட்சத்திரப்படி தான் வைக்கணுமா, இல்லை அந்த ஹாரோஸ்கோப்பில் வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா, என்ன மாதிரி வைப்ரேஷனை கொண்டு வரலாம், என்ன நம்பர் கொண்டு வரலாம், இதெல்லாம் நீங்கள் வந்து நியூமராலஜி கால்குலேஷனில் வந்துடும். அதுக்கப்புறம் ஜெம்மாலஜி. நிறைய பேர் கேட்டாங்க என்ன ஜெம் ஸ்டோன் போனால் பற்றி வீடியோ பண்ணி, நிறைய வீடியோ பண்ணிட்டேன். ஜெம்மாலஜி பற்றி எக்கச்சக்க வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ ராசி பிரகாரம் சில பேர் வந்து ஜெம் ஸ்டோன் போடுவோம். அப்படிலாம் போட்டிங்கன்னா ரிசல்ட் வராது. உங்களுக்கு வந்து பணம் வேணும்னா உங்களோட செகண்ட் ஹவுஸை கூர்ந்து கவனிக்கணும். அதில் எந்த பிளானட் டாமினேட் பண்ணுது, எந்த பிளானட் உண்மையிலேயே வருமானம் கொடுக்குது, அதை பேஸ் பண்ணி ஒரு ஜெம் ஸ்டோன் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு பணம் வரும். ஸோ அது மணிக்காக, ஃபேமிலி லவ் ரிலேஷன்ஷிப்காக அதுக்கு ஒரு ஜெம் ஸ்டோன் இருக்கும். ஹெல்த் ஆஸ்பெக்டில் வேறு ஒன்று இருக்கும். ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒன்று ஒன்று தனித்தனியாக இருக்கும். அது என்ன தேவை, எந்த தசை நடக்குது, அதுக்கு இது பொருந்துமா, இதெல்லாம் பார்த்து கணிச்சு போடும்போது ரிசல்ட்டை கொடுக்கும். அதான் ஜெம் ஸ்டோனை பொறுத்த வரைக்கும். அதுவும் எங்கள் டீம் வந்து உங்களுக்கு சர்வீஸ் கொடுக்குது. நாங்களும் வந்து அதை கிளியராக அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியும். அடுத்தது ருத்ராட்சா. ஸோ டிவைன் பிலீஃப், சில பேருக்கு வந்து தெய்வீக நம்பிக்கைகள் ஜாஸ்தி இருக்குது. அதனால் ருத்ராட்சம் பயன்படுது. எத்தனை முகம் போடணும், என்ன பர்பஸ்க்காக போடணும், அதுக்கு ஏதாவது கண்டிஷன் இருக்கா, இதையும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்க முடியும். அதுக்கும் கன்சல்டேஷன் இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்சல்டேஷனில், அதாவது சர்வீசஸில் வந்து என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஒரு வாய்ஸ் கிளிப்பு, உதாரணத்துக்கு வந்து டீமில் வந்து நிறைய ஆஸ்ட்ராலஜிஸ்ட் இருக்காங்க. அவங்களாம் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு கொஷின் இருக்குது, பட் உங்களுக்கு பேச டைம் இல்லை, உங்களால் வந்து அது கேட்க தான் முடியும், ஏன்னா அவ்வளோ பிஸி லைஃப்பில் போயிட்டு, பட் யூ வாண்ட் டு நோ சம்திங். அதுக்கு நீங்கள் வந்து மெயில்லையோ இல்லை ஆன்லைன்லேயே அப்ரோச் பண்ணி ஒரு வாய்ஸ் கிளிப் எடுத்துக்க முடியும். அப்புறம் ஜாதகம் வந்து நீங்கள் வந்து உங்கள்கிட்ட ஹாரோஸ்கோப்பே இல்லை, கிளியரான ஹாரோஸ்கோப் இல்லை, வாக்கிய பஞ்சாங்கத்தை எழுதுன்னு தான் இருக்குது, திருக்கணித பஞ்சாங்கத்தை எழுதுனது இல்லை, அதுலேயும் ஒரு கரெக்ஷன் இல்லை, தெளிவாக இல்லை. அப்படின்னும் போது இந்த ஆன்லைனில் நீங்கள் வந்து ஹாரோஸ்கோப் அப்ளை பண்ணும்போது ரொம்ப கிளியராக நிறைய டீட்டெயில் பேஜஸோடு வந்துடும். இது நீங்கள் அப்படியே ஒரு சாஃப்ட் காப்பியாக மெயில் வரும். இப்போ பழைய ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணுற மாதிரி கையில் எழுதுகிற ஜாதகம்னு எங்கிட்ட நிறைய பேர் அப்ரோச் பண்ணதால அதையுமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஒரு புக்கில், ஒரு நோட்டில் அழகாக நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. தெளிவாக அழகாக நீட்டலாக கையில் எழுதுகிற ஜாதகமும் எழுத முடியும். கொஞ்சம் வேலை அதிகம் தான், பட் அதுவும் அந்த சர்வீஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பிரமிட்ஸ். நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன், நான் பிரமிட்ஸை ரொம்ப நம்புகிறேன். என்னோடய ஆஃபீஸு, வீடு எல்லாத்தையுமே இந்த பிரமிட்ஸ் வந்து எனர்ஜைஸ் பண்ணி வச்சுருக்கேன். எங்கே போனாலும் நான் பயன்படுத்துகிறேன். அது உங்களுக்கும் நான் நிறைய ரெஃபர் பண்ணியிருக்கேன். வாஸ்து கரெக்ஷன் பண்ண முடியும், ஒரு எஜுகேஷனுக்கு பண்ண முடியும், வீட்டில் வந்து ஒரு ஹாப்பினஸ், அமைதி, நெகட்டிவ் எனர்ஜி ரிமூவல் எல்லாத்துக்குமே இந்த பிரமிட்ஸ் பயங்கரமாக பயன்படும். லக், ஃபார்ச்சூன், மணி எல்லாத்துக்குமே இது பயன்படும். ஸோ அதுவுமே வந்து எங்கள் சைட்லேயே அவைலபிளாக இருக்குது. அதையும் நீங்கள் பயன்படுத்த முடியும். இப்படி ஏகப்பட்ட சர்வீசஸ் ஆட் பண்ணிகிட்டே தான் இருக்கும். ஜஸ்ட்டு எங்களோட சைட்டை கோத்ரூ பண்ணுங்கள். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். www.lifehoroscope.in. இந்த சர்வீஸ் வந்து இப்போ ரீசெண்டாக இப்போ குரு பயிற்சி நிறைய வீடியோ கொடுத்துருக்கேன். ராசிக்கு ரொம்ப டீட்டெயிலாக தெளிவாக அந்த குருவுடைய பொசிஷனுக்கு என்ன பலன், அதோட பார்வைக்கு என்ன பலன் அப்படியும் கொடுத்துருக்கேன். ராசி லக்னம் கேட்டிங்க, அதையும் கொடுத்துட்டேன். அதுவும் இது ரொம்ப டஃப்பான ஜாபாக நான் ஃபீல் பண்ணேன் இந்த முறை தான். ஏன்னா ஒரு ராசிக்கும் 12 லக்னத்தையும் கம்பைன் பண்ணி கிட்டத்தட்ட 144 காம்போவில் வந்து அந்த வீடியோ பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் தான் வீடியோ கொடுத்துருக்கேன். அதையும் பாருங்கள். நிறைய நண்பர்களோட, உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த அஸ்ட்ராலஜி வீடியோஸ் வந்து நான் இத்தனை வருஷமாக பண்ணதால் ஒன்றே ஒன்று தான் சொல்ல விரும்புகிறேன். இது வரைக்குமே ஒரு பெரிய ரீச் பண்ணியிருக்கோம் உங்களோட ஆதரவோட. மேலும் அதுக்கு ஆதரிங்க, உங்கள் நண்பரோட உறவுகளை பகிர்ந்துங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. ஏன் இவ்வளோ டீட்டெயிலாக பேசணுன்னா, இந்த சர்வீஸ் பண்ணுறது ரொம்ப ஒரு டஃப்பான ஜாப் தான். ஏன்னா ஆஸ்ட்ராலஜி சர்வீஸ் வந்து எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணவே முடியாது. அண்ட் ஐ எம் நாட் காட், நான் கடவுளும் கிடையாது. நான் ஒரு மனிதன். எனக்கு கடவுள் கொடுத்த நாலேஜ் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். நான் தான் வேர்ல்ட்லேயே நம்பர் 1, நான் தான் பெஸ்ட்லாம் தான் சொல்லவும் முடியாது. ஏன்னா அப்படி உண்மையே இல்லை. கட்டுறது கையளவு. எனக்கு தெரிஞ்சதை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். என்னால் முடிஞ்சதான் உங்களுக்கு நான் கைட் பண்ணுறேன். ஒவ்வொரு டிரான்ஸையும் அப்சர்வ் பண்ணி தான் நான் ப்ரிடிக்ஷனை கொடுத்துட்ருக்கேன். அது குளோபல் நியூஸும் கொடுத்துட்ருக்கேன், இண்டிவிஜுவலாக ஒரு ராசிக்கும் கொடுத்துட்ருக்கேன், ஒவ்வொரு டிரான்ஸையும் கொடுத்துட்ருக்கேன். இதுதான் நான் ரெகுலராக பண்ணிகிட்ருக்கேன். கிட்டத்தட்ட நான் வந்து ஐ திங்க் 20 வருஷம் நெருங்குறேன். 20 வருஷமாக இந்த சர்வீஸ் பண்ணுறேன். ரொம்ப பெரிய ஜேர்னி. அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட் சர்வீஸை இன்னும் ப்ரிப்பேர் பண்ணுறேன். அது என்னென்ன வீடியோஸ் வேணுமோ அதையும் நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஐ வில் டூ த பெஸ்ட் ஃபார் யூ. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப். தொடர்ந்து ஆதரிங்க. நானும் தொடர்ந்து உங்களுக்கு மேலான ஆதரவு கொடுப்பேன். எல்லாம் உள்ள இறைவன் நம்ம எல்லாரையும் வாழ்த்துவார். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சி உங்களை சந்திக்கிறேன். சங்கர் நாராயண். வணக்கம்.